என்ன கொடுத்துருக்கு 57 நான் செஞ்சு வச்சுட்டேன். ஒய்யின் எக்ஸ் பர்சன்டேஜுக்கும் எக்ஸின் ஒய் பர்சன்டேஜுக்கும் இடையே விகித பின்னத்தின் மதிப்பு கேட்டிருக்கிறாங்க. The ratio of x percentage of y to y percentage of x. இதனுடைய ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா அப்படியே தான் ஒய்யின் இன்னுனா இன்று போடுவோம், எக்ஸ் பர்சன்டேஜ்னா எக்ஸ் பை 100 போடுவோம், ஹோல் டிவைடட் பை ஏன்னா ரேஷியோல எக்ஸினுடைய ஒய் பர்சன்டேஜ், எக்ஸினுடைய ஒய் பர்சன்டேஜ். ஸோ 100க்கு 100 கேன்சல் ஆகும். எக்ஸ்ஒய் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ்ஒய் நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்னா ஃபஸ்ட்டு 100 கேன்சல், அப்புறம் மேலே ஒரு எக்ஸ்ஒய் இருக்குது, கீழே ஒரு எக்ஸ்ஒய் இருக்குது, எக்ஸ்ஒய் கேன்சல் ஆகி ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 கிடைக்கும். ஓகேவா? 57வது கணக்கு கிளியர். சின்ன கணக்கு, ஆனால் சென்டென்ஸில் இருக்கும். நம்ம அந்த சென்டென்ஸை ப்ரொசீஜராக சேஞ்ச் பண்ணோம், ஆன்சர் நமக்கு அதில் 1 கிடைச்சிருக்கு. ஓகேவா? ரைட். அடுத்த கணக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் பாருங்க. எக்ஸ் பவர் 3/2. எக்ஸ் பவர் 3/2 எத்தனை? எக்ஸ் பவர் 1 இன்டு எக்ஸ் பவர் ஆஃப் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? ஏ பவர் எம் இன்டு ஏ பவர் என் ஈக்குவல் டு ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க ஏ பவர் எம் பிளஸ் என். பேஸ் ஒரே மாதிரி இருந்து அடுக்கு வித்தியாசமாக இருந்தால் நம்ம இன்டு பண்ணக்கூடிய இடங்களில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் 1 + 1/2, 1ம் அரையும் ஆட் பண்ணால் 1.5. ஓகேவா? இல்லைன்னா எல்சியும் எடுத்துடுங்க 2. இப்போ 2 + 1ன்னு வரும், 3/2ன்னு வரும். ஓகேவா? பவரில் எக்ஸ் பவர் 3/2 நான் எப்படி பிரிச்சிருக்கிறேன்னா இந்த மாடலில் பிரிக்க போகிறேன் எடுத்து. ஸோ எக்ஸ் பவர் 1 இன்டு எக்ஸ் பவர் ஆஃப் சால்வ் பண்ண தொடங்கிடுங்க. இப்போ புதுசாக வந்திருந்தீங்கன்னா கணக்கை நோட்டில் எழுதி எடுத்துட்டு சால்வ் பண்ண தொடங்கிடுங்க. என் கூடயே சேர்ந்து சால்வ் பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸ் பவர் 1, எக்ஸ் பவர் 3/2 நான் பிரிச்சிருக்கிறேன். ஒரு 1 இன்டு 1 பவர் எக்ஸ் பவர் ஆஃப்னு பிரிச்சிருக்கிறேன். இதை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 3/2 வரும். ஈஸ்ட்டு 9 ஈக்குவல் டு 16 ஈஸ்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் பவர் ஆஃப், இல்லைன்னா ரூட் எக்ஸ்னே போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் இங்கே வந்து ஆஃப்னு வச்சதுனால இங்கேயும் ஆஃப்னு வச்சுக்கிறேன். ரூட் எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் அரைன்னு எழுதலாம். ஓகேவா? ரைட். நமக்கு தான் ரூல் தெரியுமே, A is to B is equal to C is to D னா என்ன பண்ணுவீங்க? A/B equal to C/D தான் கான்செப்ட். இந்த மாதிரி ஈக்குவலுக்கு அங்கே இருக்கக்கூடியதை டிவிஷனில் போட்டிருக்கோம், ஈக்குவலுக்கு அங்கே இருக்கிறதையும் ரேஷியோனாலே டிவிஷன் அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த எக்ஸ் பவர் இன்டு எக்ஸ் பவர் அரை டிவைடு பை 9ன்னு எழுதிடலாமா? இதை இந்த ஈஸ்ட்டுக்கு பதிலாக நான் டிவிஷன் போட்டிருக்கேன். ஈக்குவல்ட்டுக்கு ஈக்குவல் டு 16க்கு 16, இந்த ஈஸ்ட்டுக்கு பதிலாக டிவிஷன் எக்ஸ் பவர் ஆஃப். நம்ம கண்டுபிடிக்க சொன்னது என்னன்னா எக்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ எக்ஸ் பவர் அரை, எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கீழே இருக்க எக்ஸ் பவர் அரையை மேலே கொண்டு போகிறேன், கிராஸ் பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி மேலே ஒரு எக்ஸ் இருக்கு, அப்படியே சால்வ் பண்ணிட்டே இருங்க. இந்த ஸ்டெப்பில் நம்ம கிராஸ் பண்ணுறோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருக்குது, அப்புறம் ஒரு எக்ஸ் பவர் அரை இருக்குது, கீழே உள்ள எக்ஸ் பவர் அரையும் மேலே போகுது. ஓகேவா? ஈக்குவல் டு இந்த சைடில் 16 பெருக்கல் கீழே இருக்க 9 அங்கே போயிடும். இப்போ எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் பவர் அரை பெருக்கல் எக்ஸ் பவர் அரை இவ்வளோத்தையும் பெருக்குனா எக்ஸ் கியூப்னு போட்டுறக்கூடாது. இதில் சால்வ் பண்ணுறேன். எக்ஸ் டாட் எக்ஸ் பவர் அரை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? அடிமானங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? ஒரு எக்ஸ் வச்சுக்கிட்டு ஆட் பண்ணிடுவோமா? ஈஸியாக வேலை முடியுது. உங்கள் இஷ்டம் எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம்.
ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட்டில் இருக்கிற ரெண்டையும் சால்வ் பண்ணி வச்சுட்டு கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்ன, ஏ பவர் எம் ப்ளஸ் என், அதுதான் கான்செப்ட்டு. ஸோ எக்ஸ் பவர் 1 ப்ளஸ் அரை ப்ளஸ் அரை ஈக்குவல் டு 16 பெருக்கல் 9 அப்படி இருக்கட்டும் பெருக்கண்டா. இப்போ பவரில் இருக்கிறத ஆட் பண்ணுவோம். அரையும் அரையும் ஆட் பண்ணால் 1, 1 ஆட் பண்ணால் 2. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 16 பெருக்கல் 9. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு கேட்கல, எக்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர்ட்லேருந்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப்னு போடுவீங்க. 16 பெருக்கல் 9. ஓகேவா? இது வரைக்கும் கிளியர் தானே? இதுக்கு இடையில யாருக்காவது புரியலன்னா கேட்டுக்கிடுங்க. ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சிட்டுன்னா பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கிறேன்னா வேற ஒன்றும் பண்ணலை. நமக்கு எக்ஸ் வேல்யூ கேட்டிருக்கிறாங்க. இது வந்து ரேஷியோ கணக்கு. ரேஷியோவை டிவைடாக நம்ம எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் பவர் 3/2ங்கிறத நம்ம பிரித்து எழுதுகிறோம். எக்ஸ் பவர் 1 அப்புறம் எக்ஸ் பவர் அரை அப்படின்னு பிரித்து எழுதலாம். நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3/2 வரும். ஸோ நம்ம தேவைக்கு தகுந்தவாறு நம்ம அதை பிரித்து எழுதியிருக்கிறோம், அவ்வளோதான். இல்லைன்னா நீங்கள் அதை பிரிக்காமல் கூட விட்டுக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி நீங்கள் இந்த சைடில் எக்ஸ் பவர் 3/2 இருக்குது, இதை நீங்கள் எக்ஸ் பவர் அரைன்னு எழுதி கிராஸ் பண்ணாலே ஆட் பண்ணும்போது 4/2ன்னு வரும். டைரெக்டாக என்ன வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வந்துடும். சரியா? உங்களுக்கு இதை பிரிக்க தெரியலைன்னா கூட ஆன்சர் வரும். இதை பாருங்கள், அந்த மாடலையும் செஞ்சு தந்துடுவேன், ஒன்றும் கஷ்டம் இல்லை. உங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன மைண்ட் செட்டிங் வருதோ அப்படி. உங்களுக்கு எக்ஸ் பவர் 3/2 பிரிக்க தெரியல, நான் அப்படியே வச்சு பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ் பவர் 3/2 டிவைட் பை 9 அப்படியே வைக்கிறேன்னா உங்களுக்காக 16/√x. √xை நான் எப்படி பண்ணுறேன்னா எக்ஸ் பவர் அரைன்னு எழுதி தான் ஆகணும். அது எல்லாருக்கும் தெரியும். √xனா எக்ஸ் பவர் √xனா இப்போ திருப்பி வரேன். இது வேற ஒரு மெத்தட், பிரித்து செய்யக்கூடிய மெத்தட். நான் பிரிக்காமலே செய்கிறேன் பாருங்க. எக்ஸ் பவர் 3/2 அப்படி எழுதியிருக்கிறேன். ஈஸ்ட்டுக்கு பதிலாக டிவைடு போட்டிருக்கிறேன், கீழே 9 போட்டிருக்கேன். ஈக்குவல் டு 16க்கு 16, ஈஸ்ட்டுக்கு பதிலாக டிவிஷன். இந்த √x எக்ஸ் பவர் அரைன்னு எழுதியிருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு எக்ஸ் வேல்யூ கேட்டிருக்கிறாங்க, நான் அதனால எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போகிறதுக்காக கிராஸ் பண்ணுறேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ எக்ஸ் பவர் 3/2 டாட் எக்ஸ் பவர் ஆஃப் ஈக்குவல் டு 16 பெருக்கல் 9. இந்த ஸ்டெப்பில் ஏ பவர் எம் இன்டு ஏ பவர் என்னங்கிற ரூல் அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரே ஒரு ஏ மட்டும் போட்டால் போதும், அதே மாதிரி ஒரே ஒரு எக்ஸ் போட்டால் போதும். அடுக்குகளை கூட்டணும். அப்போ 3/2 ப்ளஸ் 1/2ன்னு வரும், ஈக்குவல் டு 16 பெருக்கல் 9. எக்ஸ் பவர் மேலே ரெண்டுக்கும் எல்சியம் 2, மேலே இருக்க நம்பரை கூட்டிக்கலாம். 3 + 1 4, ஈக்குவல் டு 16 பெருக்கல் 9. 1 2 2 2 4. எக்ஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 16 பெருக்கல் 9 வந்தாச்சு. அடுத்த லைனில் எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணால் போதும், ரூட் ஆஃப் 16 பெருக்கல் 9. ரூட்டுக்குள்ளே இருந்து 16 வெளியே வரும்போது எப்படி வரும்னா 4ன்னு வெளியே வரும். 4 பெருக்கல் 4ன்னு பிரித்து ஒரு 4 வெளியே எடுக்கலாம். 9 எப்படி பிரித்து எழுதலாம், 3 பெருக்கல் 3ன்னு சொல்லி ஒரு 3 வெளியே எடுக்கலாம். இப்போ டோட்டலி நமக்கு ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு 12. ஓகேவா? கணக்கு நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. செய்து முடிக்காதவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுட்டு ரெண்டாவது செஞ்சுக்கிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ரூபாய் 53 என்ன பண்றீங்கன்னா ஏபிசி என்ற 3 பேருக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஓகேவா? ரைட், 3 பேருக்கு நீங்க பிரிச்சு கொடுக்க போறீங்க. ஏ என்பவர் பி பெறுவதை காட்டிலும் ரூபாய் 7 அதிகமாக பெறுகிறார். ஏ என்பவர் பி பெறக்கூடிய சம்பளத்தை விட அதிகமாக வாங்குறார். ஓகேவா? 7 ரூபாய் கூடுதலா வாங்குறாரு. பி என்பவர் சிஐ காட்டிலும் 8 ரூபாய் அதிகம் பெறுகிறார். அப்போ சி வந்து எவ்வளவு வாங்கியிருப்பாருன்னு நமக்கு தெரியல. ஸோ சிஏ காட்டிலும் தான் அதிகமாக போயிட்டு இருக்கு. சிஏ காட்டிலும் பி 8 அதிகம் வாங்குறாரு. பிஏ காட்டிலும் ஏ வந்து கூடுதலா ஒரு 7 ரூபாய் வாங்குறாரு. டெய்லி நம்ம டைம் வந்து கிளாஸ் டைம் 8:30 மணிக்கு அப்புறம். ஓகேவா? ஈவினிங் 8:30 to 8:45 இதான் டைம். இந்த டைமுக்குள்ளால நீங்கள் கரெக்டாக ஒரு செல் எடுத்து பார்க்குறது மாதிரி ஒரு பழக்கத்தை வச்சுக்கிடுங்க. ஒரே டைமில் எல்லாரும் வந்துடுங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நானே இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு தான், எனக்கு சிஸ்டம் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணனால நான் ஒரு 5 நிமிஷம் லேட்டு. 8:45 தாண்டி 8:50 தாண்டிட்டு. ஸோ இப்போ பாருங்க, இந்த கணக்கு
ஓவராலாக வந்துட்டு ஓகே சரி. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்னோட எண்ணிக்கை வந்து 50 ரீச் தாண்டிட்டோம். ஓகேவா, நம்ம வந்து 50 மெம்பர்ஸை தாண்டி இருக்கோம் இன்னைக்கு தான் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டில். ஓகேவா, ரைட், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 50 ஸ்டூடெண்ட்டை தாண்டி இருக்கோம். ஓகேவா, அடுத்தது பாருங்க. இப்போ நம்ம கணக்குக்கு வந்துடும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிஐ காட்டிலும் பிக்கு 8 ரூபாய் அதிகம், பிஐ காட்டிலும் ஏக்கு 7 ரூபாய் அதிகம். இதுதான் கான்செப்ட். அப்போ நம்ம ரிவர்ஸில் தான் வரணும். இப்போ சிக்கு வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ சி பெறக்கூடிய தொகையை எக்ஸ் என்கன்னு எடுத்துகிட்டு போகிறோம். ஓகேவா, சிங்கிற அமௌண்ட்டை நம்ம எப்படி எடுக்க போகிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ பி எவ்வளோ வாங்கியிருப்பாருன்னு நமக்கு அதில் கான்செப்ட் படி எவ்வளோ வாங்கியிருக்காரு, பி என்பவர் சிஐ காட்டிலும் 8 ரூபாய் அதிகம் வாங்கிறாரு. அப்போ பி என்பவர் சியினுடைய மதிப்பு எக்ஸ், அதை காட்டிலும் 8 ரூபாய் அதிகம் வாங்குறாரு. இப்போ சி 100 ரூபா வாங்கியிருந்தாருன்னா பி 108 ரூபா வாங்குவார். கான்செப்ட் புரியுதா? சி இங்கே நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறோம், பி என்கிறவர் சிஐ காட்டிலும் 8 ரூபா கூடுதலாக வாங்குறாரு. அப்போ அந்த எக்ஸ் பிளஸ் 8ங்கிறது மாதிரி வரும். ஓகேவா, இந்த ஈக்குவேஷன் தான். இந்த கணக்கு கொஞ்சம் புரியாத மாதிரியே இருக்கும், கொஞ்சம் கவனமாக செஞ்சுக்கிட்டீங்கன்னா புரிஞ்சுக்கணும். இப்போ ரிவர்ஸில் வரும், ஏலேருந்து வரல, நம்ம சியிலேருந்து வரும். ஏன்னா கணக்கு அப்போ தான் புரியும் உங்களுக்கு. ஏ என்பவர் பிஐ காட்டிலும் 7 ரூபாய் அதிகம் வாங்குகிறார், பி என்பவர் சிஐ காட்டிலும் 8 ரூபாய் அதிகம் வாங்குகிறார் அப்படிங்கிற கணக்கு வருது. அவர்கள் பெற்ற தொகைகளின் விகிதம் கடைசியாக கேட்டது A:B:C கேட்டிருக்கிறாங்க. ஓகே, தான் கொஸ்டின். அப்போங்கும்போது நம்ம பின்னாடி இருந்து வரோம். சியின் மதிப்பு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், பியினுடைய மதிப்பு சிஏவோட 8 ரூபாய் கூடுதல், அப்புறம் ஏயினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஏயினுடைய மதிப்பு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஏயினுடைய மதிப்பு பாருங்க, ஏயினுடைய மதிப்புக்கு நம்ம எப்படி வரணும்னா, ஏற்கனவே பி வாங்குறத விட 7 ரூபாய் கூடுதல். ஏற்கனவே பி எவ்வளோ வாங்கியிருக்கான், 108 ரூபா வாங்கியிருக்கான்னு வச்சுக்கிடுவோமே. 108 கூட ஒரு 7 கூட்டினா 115ன்னு வரும். அப்போ அந்த எக்ஸுங்கிறது 100ன்னு நம்ம மனசுக்குள்ள வச்சிருக்கிறோம். ஸோ அப்போ ஏ வாங்கக்கூடிய தொகை பி வாங்குறத விட 7 ரூபாய் கூடுதல். அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய பியினுடைய மதிப்பு பிளஸ் ஒரு 7. சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா எக்ஸ் பிளஸ் 15. ஓகேவா, அப்போ ஏனுடைய மதிப்பு இப்போ தெரிஞ்சிருச்சு, பியினுடைய மதிப்பு தெரிஞ்சிட்டு, சியினுடைய மதிப்பு தெரிஞ்சிட்டு. அப்போ கணக்குக்கு வரோம். ரூபாய் எவ்வளவு ரூபாயை பிரித்து கொடுக்குறாருன்னா 53 ரூபாயை ஏபிசிக்கு பிரித்து கொடுக்குறாரு. அப்போ பிரித்து கொடுத்தாச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா எவ்வளோ வரணும், 53 ரூபா வரணும். அப்போ ஏனுடைய மதிப்பு பிளஸ் பியினுடைய அமௌண்ட்டு பிளஸ் சியினுடைய அமௌண்ட்டை கூட்டினா நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் லைன்லேயே கணக்கில் தான் கொடுத்துருக்கு, 53ங்கிறது கொடுத்துருக்கு. இப்போ ஏனுடைய மதிப்பு தூக்கி இதில் போடுங்க, ஏக்கு இடத்துல ஏனுடைய மதிப்பு எக்ஸ் பிளஸ் 15 பிளஸ் பியினுடைய மதிப்பு எக்ஸ் பிளஸ் 8 இருக்கு. சியினுடைய மதிப்பு எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம், எக்ஸ் ஈக்குவல் டு 53. ஓகேவா, ரைட். இப்போ எக்ஸ் எல்லாம் கூட்டி பாருங்க, ஒரு எக்ஸ், 2 எக்ஸ், 3 எக்ஸ் இருக்கு. நம்பர்ஸ் எல்லாம் கூட்டுங்க, 23 வருது. ஏதாவது நான் தவறா செஞ்சா நீங்க சொல்லிடணும். ஓகேவா, அப்படியே பார்த்துட்டு இருக்க கூடாது. 15 8 23 ஈக்குவல் டு 53. இப்போ 3x ஈக்குவல் டு 53 மைனஸ் 23, கரெக்ட் தானா? அப்போ 3x ஈக்குவல் டு 30, 1 3 3 3 30, x ஈக்குவல் டு 10. இப்போ நமக்கு ஆன்சர் 10ன்னு கிடைக்கல, 10 தான் கிடைச்சிருக்கு எக்ஸினுடைய மதிப்பு. நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா A:B:C கேட்டிருக்கு, அவர்கள் பெற்ற தொகைகளினுடைய விகிதங்கள் கேட்டிருக்கு. அப்போ அவர்கள் பெற்ற தொகையை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், அப்புறம் அந்த நம்பரை ஒரு ரேஷியோ மாடலில் கொண்டு வரணும். இதுதான் நம்மளுடைய வேலை. சரி, அப்போ அவர்கள் பெற்ற தொகைகள் என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் CBAன்னு இருக்கு. நம்ம ஏலேருந்து போகிறோம். எக்ஸுக்கு இடத்துல 10 போட்டிங்கன்னா ஏனுடைய மதிப்பு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 15. இதே போட்டுடலாமா, 10 + 15. 10 + 15 இருக்கா, அப்போ 25. அப்புறம் 10 + 8 18. பியினுடைய பங்கு அமௌண்ட் வந்து 18. சிக்கு அப்படியே போட்டுற வேண்டியதான் 10. கரெக்டாக வந்திருக்கா? ஆமாம், 28 53 வந்துச்சு. ஓகே, டன். யார் வந்தாங்க?
ஓகேப்பா, மொத்தம் ஏனுடைய மதிப்பு 25, பியினுடைய மதிப்பு 18, சியினுடைய மதிப்பு 10. எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 53 வரும். கரெக்டாக ஆன்சர் வந்தாச்சு. இன்னும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது A:B:C தான் கேட்டிருக்கிறாங்க கணக்கில். ஸோ அப்படியே போட்டால் போதும். ஏனுடைய மதிப்பு 25, பியினுடைய மதிப்பு 18, சியினுடைய மதிப்பு 10. ஓகேவா, இதுதான் வந்து ஆன்சர். இப்போ இந்த கணக்கில் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சில, சியிலிருந்து வந்தோம். சியினுடைய மதிப்பு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்தோம். பி என்பவர் சியை காட்டிலும் 8 ரூபாய் அதிகமாக வாங்குறாரு. அப்போ சி வாங்கின தொகையை விட ஒரு 8 கூட்டணும். சி வாங்கின தொகை எக்ஸ்ன்னு எடுத்ததுனால எக்ஸ் + 8. அப்புறம் ஏங்கிறவர் எவ்வளோ தொகையை வாங்கியிருக்கிறாருன்னா பிஐ காட்டிலும் 7 கூடுதலாக வாங்கியிருக்கிறாரு. அப்போ பியினுடைய மதிப்பை போட்டுட்டு கூட ஒரு 7 கூட்டினா போதும். பியினுடைய மதிப்பு நமக்கு ஆல்ரெடி எக்ஸ் + 8ன்னு தெரியும். அப்போ அது கூட ஒரு 7 கூட்டிங்கன்னா எஸ் + 15 வரும். அப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சரில் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறாங்க 53ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணுறோம். ஏனுடைய, பியினுடைய, சியினுடைய மதிப்பை கூட்டுறோம். கூட்டும் பொழுது நமக்கு 53ன்னு ஈக்குவல் பண்ணுறோம். பண்ணிவிட்டு எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் 3x, நம்பர்ஸ் ஆட் பண்ணால் 23. இப்போ 3xை ஒரு சைடு வைக்கிறேன், 23 அந்த சைடு கொண்டு போகிறேன், +23 அந்த சைடு போகும்போது -23. ஸோ நமக்கு 3x கிடச்சாச்சு, 13. அது வந்து எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன், கட் பண்ணணும், 10 வரும். ஓகேவா, அந்த 10 தூக்கி CBAல கொண்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு 25, 18, 10 கிடைக்கும். A:B:C கேட்டிருக்கிறாங்க. ஏனுடைய மதிப்பு ஃபர்ஸ்ட், பியினுடைய மதிப்பு செகண்ட், சியினுடைய மதிப்பு தேர்ட். அந்த மாதிரி போட்டு ஈஸ்ட் வச்சிட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா, அடுத்த கணக்கு போயிடலாம். முடிக்காதவங்க ஸ்க்ரீன்ஷாட் போட்டுருங்க. அடுத்தது இப்படி ஒரு கணக்கு கேட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? ஒரே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து வச்சுக்கிட்டு அதுலேருந்து என்ன கேட்டிருக்கிறாங்க, x:yன்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரே ஒரு ஈக்குவேஷனை கொடுத்து வச்சுட்டு x:yன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு இதுல இருந்து ஒரு ஃபார்முலாவை கொண்டு வர முடியுமான்னு பார்க்கணும். நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். அதாவது x + y the whole square ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா? என்ன வரும்? x² + 2xy + y². ஸோ இந்த ஃபார்மேட்டில் இதை கொண்டு வர ட்ரை பண்ணணும். கொண்டு வர ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு x² ப்ளஸ் இல்லை, அடுத்தது அந்த ஈக்குவேஷன் அப்படியே மாற்றி எழுதுறேன். ஒரு நிமிஷம் பார்த்துருங்க. x² - 4xy + 4y² = 0. ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷனை நான் அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஒரே பக்கமாக கொண்டு வந்திருக்கிறேன். ஓகேவா, இப்போ எனக்கு இந்த x + y the whole square ஃபார்முலா இதை எழுதலாம். எப்படி எழுதலாம்னு பாருங்க. x மைனஸ், ஏன்னா ஃபார்முலா இங்கே என்னது, x - y the whole square ஃபார்முலா, x² - 2xy + y². ஸோ மைனஸுக்கு மைனஸ், கடைசியாக இருக்கக்கூடிய ஒய்க்கு இங்கே என்ன போட்டிங்கன்னா y²க்கு y போடணும். இதை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்னா 2y the whole squareன்னு பிரித்து எழுதலாம். ஓகேவா, இந்த 60வது ப்ராப்ளத்தில் ஒரு ஈக்குவேஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் தான் நமக்கு x:y கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போது நம்ம இதுக்கு ஒரு ஃபார்முலாவை தான் கொண்டு வரணும். ஃபார்முலாவை கொண்டு வரணும்னா எல்லாமே ஒரே சைடு கொண்டு வந்திருக்கிறேன். x² - 4xy + 4y² கொண்டு வந்திருக்கேன். 4y² எப்படி பிரித்து எழுதுறோம்னா 2y the whole squareன்னு சுருக்கி எழுதுறோம். அப்போ தான் நமக்கு x - yங்கிற ஃபார்மெட்டுக்கு கொண்டு வர முடியும். the whole square = 0ன்னு கொண்டு வந்தேன். இப்போ இதை விவரித்து எழுதுங்க, விரிவு பண்ணி எழுதிங்க, எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதிங்கன்னா மேலே இருக்க ஈக்குவேஷன் கிடைக்கும். x² - 2xyன்னு வரும். 2 × xy - 4xy வந்துடும். அப்புறம் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒய்க்கு வேல்யூக்கு தான் ஹோல் ஸ்கொயர் போடணும். ஒய்க்கு இடத்துல 2y இருக்குது. அப்போ 2க்கு ஸ்கொயர் எடுத்தால் 4, ஒய்க்கு ஸ்கொயர் எடுத்தால் y². கரெக்டாக வருது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா x - 2y = 0ன்னு வரும். இந்த ஏன்னா ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது √0, அப்போ வந்து 0 தான் வரும். ஓகேவா, √0னா 0.
அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இப்போ எக்ஸ் மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், இந்த மைனஸ் 2y அங்கே கொண்டு போயிடணும், ப்ளஸ் 2y மாறும். நமக்கு எதுக்கு ரேஷியோ கேட்டிருக்கிறாங்க, எக்ஸ் இஸ் டு ஒய்னா என்ன அர்த்தம், எக்ஸ் பை ஒய்னு மீனிங். ஸோ இதில் வந்து நம்ம என்ன கொண்டு வந்தா போதும், எக்ஸ் பை ஒய் கொண்டு வந்தா போதும். ஓகேவா, இந்த ஸ்டெப்ல இருந்து நம்ம என்ன கொண்டு வந்தா போதும், கணக்கில் கேட்டிருக்க எக்ஸ் பை ஒய் கொண்டு வந்தா போதும். ஸோ எக்ஸ் இங்கே இருக்கு, அங்கே இருக்க ஒய் எங்கே கொண்டு வந்துருங்க, அப்போ எக்ஸ் பை ஒய் வந்துடும். அப்போ ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குன்னா 2 இருக்கு, 2க்கு கீழே என்ன இருக்கு, எல்லா நம்பருக்குலையும் 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா, இப்போ நமக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு. எக்ஸ் இஸ் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 2:1ங்கிற ஆன்சர் கிடைச்சாச்சு. சிம்பிளா தெரிய வேண்டியது என்னன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்குவாடுடைய ஃபார்முலா தெரிஞ்சா அதே மாடல்ல இந்த கணக்கு வருது. ஸோ அதுல இருந்து எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்குவாடுக்கு பதிலாக எக்ஸ் எடுத்தோம், 4y ஸ்குவாடுக்கு பதிலாக 2y எடுத்தோம். எடுத்து த ஹோல் ஸ்குவாட் ஃபார்முலா போட்டோம், ஈக்குவல் டு 0 எடுத்தோம். 2 டேர்ம் இருக்கு, 2 டேர்ம்னா எக்ஸ் மைனஸ் ஒய் த 2y த ஹோல் ஸ்குவாட் 2 தடவை இருக்கு. ஸோ ஒரு டேர்ம் எடுத்து ஒரு டேர்ம் 0க்கு கீழே போயிடும்னு வச்சுக்கிடலாம், அப்படி கூட செய்யலாம். ஒரு டேர்ம் 0க்கு கீழே போயிடும், மீதி இருக்கக்கூடிய எக்ஸ் மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் மட்டும் இங்கே வைக்கிறோம், மைனஸ் 2y அங்கே கொண்டு போகிறோம், ப்ளஸ் 2y. நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் இஸ் டு ஒய். எக்ஸ் இஸ் டு ஒய்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ் பை ஒய் தான் மீனிங். ஸோ எக்ஸ் பை ஒய் கொண்டு வரணும், இந்த ஒய் கீழே வந்துடும், 2 மட்டும் அங்கே இருக்கும். இப்போ 2க்கு கீழே ஆல்ரெடி என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, எல்லா நம்பருக்குலையும் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும். இதில் வந்து நம்ம எக்ஸ் இஸ் டு ஒய் போட்டுடலாம். சரி, 61 பிடிக்காதவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சிருங்க, 2வது நோட்டில் எழுதி எடுத்துருங்க. இந்த பிடிஎஃப் இப்போ நான் இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே இந்த இதில் கொடுத்துறேன், நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, சொல்யூஷன். அடுத்தது 61வது கணக்கு. இது ஹோம் ஒர்க்குன்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு என்ன ஹோம் ஒர்க்காக வச்சுட்டு நான் நெட்டில் போட்டால் நல்லா இருக்காது, சால்வ் பண்ணணும். யாரும் கிடைக்குமா, மணியத்தனை வச்சு கடவுளை 9:20 ஆயிடுச்சு. மொத்தம் 75 கணக்கு இருக்கேன். சரி, ஸ்பீடாக சால்வ் பண்ணும், முடிஞ்ச அளவு சால்வ் பண்ணும். நான் பிடிஎஃப் ஃபுல்லாக சால்வ் பண்ண பிடிஎஃப் தந்துடுறேன். ஓகே, பாருங்க, இந்த கணக்கில் 1 மீட்டர் கமான்னு கொடுத்துருக்கு, 1 மீட்டரு கமா கிடையாது, அதை நம்ம எடுத்துருவோம். இங்கிலீஷில் பாருங்க கரெக்டாக இருக்கும். ரேஷியோ ஆஃப் 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர் தான் ஒரு வேல்யூ. அப்புறம் எதுக்கு ரேஷியோ பார்க்க சொல்லியிருக்காங்க, 1 மீட்டர் 25 சென்டிமீட்டருக்கும் 2 மீட்டருக்கும் இடையில ரேஷியோ பார்க்க சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஒரே வேல்யூவாக மாற்றணும், சின்ன வேல்யூவாக மாற்றணும். சென்டிமீட்டர் சின்னதா, மீட்டர் சின்னதா, யூனிட்ல சென்டிமீட்டர் தான் சின்னது. அப்போ எல்லாமே எதா மாற்றணும்னா சென்டிமீட்டராக சேஞ்ச் பண்ணுறோம். 1 மீட்டருங்கிறது எத்தனை சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர். ஓகேவா, அப்போ மொத்தம் இதில் எத்தனை வரும்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டருக்கு ஒரு 100 ப்ளஸ் ஒரு 25, மொத்தம் 125 சென்டிமீட்டர். இதை சால்வ் பண்ணி வச்சிங்கன்னா 125 சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் இது 2 மீட்டர்னா எவ்வளோ சென்டிமீட்டரு, 200 சென்டிமீட்டரு. ரெண்டுக்கும் என்ன கேட்டிருக்கிறாங்க, ரேஷியோ கேட்டிருக்கிறாங்க. ரேஷியோ ஆஃப் 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர் டு 2 மீட்டர். அப்போ ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது ரேஷியோனா டிவைடு, எதுக்கும் உள்ள ரேஷியோ பார்க்குறோம்னா 125 சென்டிமீட்டருக்கும் 200 சென்டிமீட்டருக்கும் டிவைடு எடுக்கணும். 5ஆம் வாய்ப்பாடு சொல்லி கட் பண்ணிங்கன்னா, இல்லைனா 25ஆம் வாய்ப்பாடு சொல்லி ஒரு அடியாகவும் கட் பண்ணலாம். ஓகேவா, நீங்கள் சிம்பிளாக 5ஆம் வாய்ப்பாடுலேருந்து போங்க. 2 10, 5 25, 4 5 20 40. ஓகேவா, திரும்பி 5ஆம் வாய்ப்பாடு 5 25, n 5 40. அப்போ உங்களுக்கு ரேஷியோ கிடைச்சாச்சு. ரேஷியோ என்ன கிடைச்சிருக்கு, மேலே 5 கீழே 8. அப்போ 5:8ங்கிறது ஆன்சர். புரிஞ்சுதா? ரைட், ஸ்பீடாக போகிறேன். முடிக்கிறேன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கிடுங்க. அடுத்த கணக்கு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். 130 சென்டிமீட்டருக்கும் 1 மீட்டருக்கும் உள்ள விகிதம். அப்போ இந்த கணக்கு போன கணக்கு மாதிரி தான். ஓகேவா, 130 சென்டிமீட்டருக்கும் 1 மீட்டருக்கும் உள்ள விகிதம். நீங்கள் எல்லாமே சென்டிமீட்டரில் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஆல்ரெடி 130ங்கிறது சென்டிமீட்டரில் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. 1 மீட்டருங்கிறது சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 100 சென்டிமீட்டர். இதை கட் பண்ணிங்கன்னா 13/10ங்கிறது வருது. ஸோ இது கொடுத்துருக்கக்கூடிய 13:10ங்கிறது கரெக்டு. ஸோ இதுக்கு நம்ம என்ன கொடுத்துக்கலாம், ட்ரூ கொடுத்துக்கலாம். ஓகேவா,
யாருக்காவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கடைசியாக ஒரு 5 நிமிஷம் டைம் ஒதுக்குறேன், ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஓடலை, கடைசியாக ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறேன். கிளாஸ் முடிஞ்சுன்னு சொன்ன அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம், இல்லை ஓரளவு வெளியே லீவ் இட் ஆகிடும், ஓகேவா? சரி, நீங்களாம் க்ளோஸ் பண்ண பிறகு தான் நான் க்ளோஸ் பண்ணுவேன். ரைட், அடுத்த கணக்கு. ஒரு விகிதத்தின் ஏதேனும் ஒரு உறுப்பின் மதிப்பு 1 இருக்காதுன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்மளே எத்தனை கணக்கில் பார்த்துருக்கோம். ஏதேனும் ஒரு உறுப்பு a/bனா எப்படி இருக்கும்? போன கணக்கில் பார்த்தா தெரியும். என்ன இருக்கு? எக்ஸு ஒய். இதில் ஒய்யினுடைய உறுப்பினுடைய மதிப்பு எவ்வளோ இருக்கு? 1 இருக்கு, ஓகேவா? அப்போ மதிப்பு 1 இருக்காதுன்னு கொடுத்ததுங்கிறது தவறு. ஸோ இந்த ஆன்சர் ஃபால்ஸ், ஓகேவா? ஒரு உறுப்பினுடைய மதிப்பு 1 இருக்கலாம். இருக்குது தானே. ஒய் எக்ஸுக்கு 2 பங்கு, ஒய்க்கு 1 பங்கு. ஸோ இருக்க வாய்ப்பு இருக்கும். அதனால இங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தவறு, அதனால ஃபால்ஸ் போட்டிருக்கேன், ஓகேவா? சரி, அடுத்த கணக்கு. முக்கோணத்தின் பக்கங்களுக்கும் செவ்வகத்தின் பக்கங்களுக்கும் உள்ள விகிதம். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. முக்கோணத்துக்கு எத்தனை பக்கம் இருக்கும்? 3 பக்கம் இருக்கும். செவ்வகத்துக்கு 4 பக்கம் இருக்கும். இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ 3/4. இதெல்லாம் எழுதி எடுத்துட்டு இருக்கேன்டா. இந்த பிடிஎஃப் வரும்போது பார்த்துக்கலாம், ஓகேவா? நேரம் இல்லை, லைட்டாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போட்டு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், ரெண்டாவது இந்த பிடிஎஃப் வச்சு பார்த்துடுங்க. நேரம் இல்லைப்பா, அதனால ஸ்பீடாக போகிறேன். நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, இடையில ஒரு நாள் நம்ம லீவ் போட போய் தான் இவ்வளோ பெண்டிங் ஆச்சு, ஓகேவா? அடுத்து பாருங்க, 16/24க்கு சமம் இல்லாத விகிதத்தை காண்க. இதில் 3 ஆன்சர் கரெக்டாக இருக்கு, ஒரு ஆன்சர் தப்பு, ஓகேவா? அதை கண்டுபிடிக்கணும். சமம் இல்லாத விகிதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்கு. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்மில் ஃபஸ்ட்டு சுருக்கி கொண்டு வைக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா வெட்டு கொடுத்து சுருக்கி கடைசி சிங்கிள் டேம்ல கொண்டு வைக்க போகிறோம். பார்த்துருங்க, 16/24. மேலேயும் ரெட்ட நம்பர், கீழேயும் ரெட்ட நம்பர். மேலே ஈவன் நம்பர், கீழே ஈவன் நம்பர், 2ஆல கட் ஆகும். ஸோ இதில் பாதி 8, இதில் பாதி 12. திரும்ப கட் பண்ணுறேன். இதில் பாதி 4, இதில் பாதி 6, இதில் பாதி 2, இதில் பாதி 3. கடைசியான ஃபார்மேட் நமக்கு கிடைக்கிறது 2/3. ஸோ நீங்கள் ஒரு ரேஷியோவாக இருந்துச்சுன்னா மேலேயும் கீழேயும் ஒரே நம்பர் கொண்டு ஆட் பண்ணால் ரேஷியோ சேஞ்ச் ஆகாது, ஓகேவா? மேலே 10 கொண்டு பெருக்குனா கீழே 10 கொண்டு பெருக்கிக்கலாம். கடைசியாக திரும்பியும் சுருக்கி பார்த்தா கடைசி என்ன தான் வரும்? வேணா நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்கள். இதில் 10 கொண்டு பெருக்கிறேன், 20 வரும், கீழே 13 வரும். நீங்கள் கட் பண்ணீங்கன்னா திரும்பி என்ன தான் வரும்? 2/3 தான் வரும். ஸோ ஒரே நம்பர் மேலேயும் கீழேயும் கொண்டு பெருக்கிக்கலாம். இப்போ கீழே இருக்க ஆப்ஷனை செக் பண்ணுறோம். கீழே இருக்க ஆப்ஷனை ஒவ்வொன்றா சமம் இல்லாத விதத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு மேலே எத்தனை இருக்குது? ஆப்ஷனில் 6 இருக்குது. அப்போ இந்த 2 கூட எதை ஆட் பண்ணால் 6 வரும்? இந்த 2/3 கூடல 6 வரணும்னா மேலே ஒரு 3 ஆட் பண்ணணும். மேலே 3 ஆட் பண்ணால் கீழேயும் 3 தான் வைக்க சொல்லியிருக்கிறேன். இப்போ மேலே ஆட் பண்ணி பெருக்கி பார்த்தீங்கன்னா 6, கீழே பெருக்கி பார்த்தீங்கன்னா 9. கரெக்டாக வருதா? கரெக்ட். அப்போ இது கரெக்டு. அடுத்தது அதே 2/3 தூக்கி இதுக்கு கூட கொண்டு வச்சுட்டு எனக்கு மேலே எத்தனை வரணும்? 12 வரணும். அப்போ இது கூட நான் எத்தனை கொண்டு பெருக்கணும்? 6 கொண்டு பெருக்கினா 12 வந்துடும். மேலே 6 பெருக்கிச்சுன்னா கீழே 6 வச்சு தான் பெருக்கணும். அப்போ மேலே பெருக்கினா 12, கீழே பெருக்கினா 18. கரெக்டாக வருதா? வருது. அப்போ பி ஆப்ஷனும் கரெக்டு. அப்புறம் சி ஆப்ஷனும் செக் பண்ண போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய சிம்பிளஸ்ட் ரேஷியோவை தூக்கி இங்கே கொண்டு வைக்கிறோம், 2/3. இது கூடால 2 கூடால எதை பெருக்குன்னா 10 வரணும்னா 5. மேலே 5 வச்சா கீழே 5 தான் வைக்கணும். 2×5 10, 3×5 15. கரெக்டா? கரெக்டு. அடுத்தது லாஸ்ட் டைம் பார்ப்போம், இதாக தவறாக இருக்குமான்னு செக் பண்ணுறோம். அப்போ அந்த 2/3 கொண்டு வைக்கிறேன். மேலே எனக்கு 20 வரணும். மேலே 10ஆல் பெருக்கினா பார்த்தீங்கன்னா 20 வரும். கீழே 10ஆல் பெருக்கினீங்கன்னா 30 வரணும். மேலே 20, கீழே 30. ஆனால் இங்கே ஒரு 2 கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் தவறு, சரியா? அப்போ சமம் இல்லாத விதத்தை காண்கன்னு கேட்டால் இந்த மாதிரி செக் பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும். ரைட். அடுத்தது 65வது கணக்கு. இது எப்படின்னா நேர் விகிதம் எதிர் விகிதம், சரியா? இந்த இன்னும் எடுக்கக்கூடிய கான்செப்ட் உங்களுக்கு புரியலைன்னா கொஞ்சம் கணக்கு தான் நான் வச்சிருக்கிறேன். நீங்கள் ஸ்கூல் புக்கில் 7 அல்லது 8ன்னு நினைக்கிறேன், அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கு நேர் விகிதம் எதிர் விகிதம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் 65வது கணக்கு. 5 பந்துகளை ஒரு கடையிலிருந்து வாங்க விரும்பினார். யாரு? பாரிங்கிறவர். வாங்க ஒரு டென்னிஸ் பந்து வாங்கணும்னு நினைச்சு கடைக்கு போறான்.
ஆனால் ஒரு பாக்கெட்டில் இருக்குது 1 டஜன் பந்துகளின் விலை 180ன்னு போட்டிருக்கு. ஸோ 5 பந்துகளின் விலை என்னன்னு கேட்டிருக்கு. நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். 1 டஜன் 12 பந்துகளின் விலை 180னா அதை நீங்கள் 12ஆல் வகுத்தீங்கன்னா ஒரு பந்துக்கு விலை கிடைக்கும். 5ஆல் பொறுக்கிட்டீங்கன்னா 5 பந்துகளின் விலை கிடைக்கும். அப்படியும் செய்யலாம். இல்லாட்டா 12க்கு 180, 5க்கு எவ்வளவுன்னு கேட்டிருக்கு. ஓகே, எப்படி போட்டும் செய்யலாம். ஓகேவா? 12க்கு 180, 5க்கு பந்தினுடைய விலை என்ன செய்யும்? பாலினுடைய எண்ணிக்கை குறையும் பொழுது பந்தினுடைய எண்ணிக்கையும் குறையும். இது என்ன விகிதம்னா நேர் விகிதம். ஒன்றில் இது கூடும் பொழுது அதுவும் கூடணும், இது குறையும் போது அதுவும் குறைஞ்சா அது என்ன விகிதம்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், நேர் விகிதம். நேர் விகிதத்துக்கு அப்படியே வச்சு கிராஸ் பண்ணிட்டா போதும். நேர் விகிதத்துக்கு அப்படியே வச்சே கிராஸ் பண்ணிட்டா போதும். எதிர் விகிதமாக இருந்தால் ஏதாவது ஒன்று A/Bன்னு இருக்கிறத B/Aன்னு மாற்றி வச்சுக்கிட்டு கிராஸ் பண்ண ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ரைட். இப்போ இது ஆட்களின் எண்ணிக்கை, இந்த மாதிரி இதனுடைய எண்ணிக்கை குறையும் பொழுது பந்தினுடைய விலையும் குறையும். அப்படிங்கும்போது நேர் விகிதம். ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ கிராஸ் பண்ணுங்க. இது நிறைய பேருக்கு நிறைய ஐடியா இருக்கும். எந்த மெத்தடில் வேணாலும் செய்யுங்க. ஓகேவா? நெட்டில் போட்டிங்கன்னா நிறைய மெத்தடில் சொல்லி தருவாங்க. இந்த இதுக்கு கான்செப்ட் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் இந்த மாதிரி இருக்கும். நான் நேர் விகிதம் எதிர் விகிதம் செக் பண்ணி செய்வேன். அப்போ எக்ஸை நான் மேலே கொண்டு வரேன். எனக்கு எக்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸை மேலே கொண்டு வந்தால் 12 கீழே வந்துடும். இந்த 5 எங்கே போயிரும்னா 180 கூட போயிடும். இதை கட் பண்ணி சுருக்கினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா? ரைட். என்ன வரும்னு பாருங்க. இதில் பாதி 6, இதில் பாதி 90, இதில் பாதி 3, இதில் பாதி 45. 1 3 3, 15 3 45. மொத்தம் 15 பெருக்கல் 5 75. ஓகேவா? ரைட். அப்போ 5 பந்துகளின் விலை 75 ரூபா. ஒருவேளை ஒரு பந்தின் விலைன்னு கேட்டிருந்தாங்கன்னா 15 ரூபா வரும். ஓகேவா? ரைட். ஆன்சர் 75. புரிஞ்சுட்டா? 12 பந்துகளுக்கு 180, 5 பந்துகளுக்கு என்ன? அவ்வளோதான். அடுத்த கணக்கு. ஒரு மின் சூடேற்றி ஒன்றுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூடேற்றி, அதாவது ஹீட்டர், ஒரு 40 நிமிடம் அது ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது உங்கள் வீட்டில் ரீடிங் எவ்வளோ ஓடுதுன்னா மீட்டர்லாம் 3 யூனிட் ஓடுது. அப்போ 2 மணி நேரத்திற்கு எத்தனை யூனிட் மின்சாரம் தேவைப்படும்? 40 நிமிஷத்தில் 3 யூனிட் ஓடி இருக்கு. அப்போ டைம் கூடி இருக்கு. இன்னும் அடுத்து நீங்கள் செக் பண்ணும்போது கூட்டி பார்க்க போறீங்க. அப்போ 3/4 மணிக்கூருக்கு கீழே ஓடும் பொழுது 3 யூனிட் ஓடி இருக்குன்னா 2 மணிக்கூர் ஓடும் பொழுது கண்டிப்பா யூனிட்டோடைய மதிப்பு கூடும். அப்போ நிமிடம் கூடும் பொழுது யூனிட்டும் கூடுகிறது. அப்படிங்கும்போது என்ன விகிதத்தில் வரும்னா நேர் விகிதம், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், நேர் விகிதம். ஸோ அப்படியே போடுவோம். 40க்கு எவ்வளவு? 3 யூனிட்டு. 40க்கு 3. அப்போ 2 மணிக்கு மணின்னு இருக்கு, அதை நிமிடத்தில் மாற்றிடணும். சரி, எல்லாமே ஒரே யூனிட்டாக வச்சு தான் செய்யணும். அப்போ 2 மணிக்கூர். 2 மணிங்கிறது ஒரு மணிக்கூருக்கு 60 நிமிஷம். 2 மணிக்குங்கிறது 120 நிமிடம். ஸோ இந்த 2 மணிங்கிறத நான் எப்படி மாற்றி வச்சிருக்கிறேன்? 120 நிமிடமாக மாற்றிட்டேன். இப்போ எனக்கு எத்தனை யூனிட்னு கண்டுபிடிக்கணும். அதனால நான் யூனிட்டுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கேன்? எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். இது நேர் விகிதம் இருக்கிறதுனால டைரெக்டாக கிராஸ் பண்ணுறேன். எனக்கு கிராஸ் பண்ணும்போது எனக்கு எக்ஸ் வேணும். எக்ஸை மேலே கொண்டு வச்சுட்டேன். எக்ஸ் மேலே போயிட்டு 40 எங்கே வந்துடும்? கீழே வந்துடும். அப்போ இந்த 120 எங்கே பார்த்து போவோம்? இந்த 3 கூட போவோம். 0க்கு 0 அடி. 1 4 4, 3 4 12. அப்போ 9 யூனிட்னு கிடைக்குது. புரிஞ்சுதா? அப்போ 40 நிமிஷத்துக்கு ஏற்கனவே 3 யூனிட் வந்திருக்கு. கூடுதலாக நம்ம யூஸ் பண்ணும்போது யூனிட் அதிகமாக ஓடும். அப்போது நமக்கு எத்தனை யூனிட் ஓடி முடிஞ்சிருக்கு? 2 மணிக்கூர் யூஸ் பண்ணும் பொழுது 9 யூனிட் ஓடி இருக்கு. ஓகேவா? இது மனக்கணக்கிலே செய்யலாம். 120 நிமிஷத்துக்கு இது 40. அப்போ 3 மடங்கு வரும். 3 9 ஒரு அடியாக போட்டுருக்கு. ஓகேவா? ரைட். ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சிருங்க. அடுத்த கணக்கு. 15 நாற்காலிகளின் விலை 7500. 15 நாற்காலிகளின் விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 7500. ஓகேவா?
லைட்டாக சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாமே நான் செஞ்சுக்கிட்டு தான் நல்லா இருக்காது. சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. எல்லாரும் நோட்டு கையை மட்டும் தான் இருக்கிறீங்களா, சும்மா இருக்கிறீங்களான்னு தெரியலையே. சால்வ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆன்சர் 24 வந்துச்சு. அவங்கெல்லாம் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அல்லது தம்பு ஏதாவது. ஓகே, உங்களுக்கு ஆன்சர் வந்துருக்கு. ஓகே, அர்ச்சனாவுக்கு ஆன்சர் ஓகே, பிரியதர்ஷினிக்கு ஆன்சர் வந்திருக்கு. ஓகே, யாருக்கெல்லாம் 24 தானே? ஆமாம், 24 யாருக்கெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்க. எத்தனை நாற்காலிகள் வாங்க இயலும்? 24 வந்தவங்கலாம் தம்பு பண்ணிடுங்க. 24. 24. ஓகேப்பா. 24 வராதவங்க கொஞ்சம் கவனிங்க, வந்தவங்க அடுத்த கணக்கு செய்ய தெரிஞ்சா சால்வ் பண்ணுங்க. நான் இந்த கணக்கை சால்வ் பண்ணுறேன். 15 நாற்காலிகளின் விலை 7500. 15 நாற்காலிகளின் விலை 7500. இப்போ 12000 ரூபா கொடுத்துருக்கிறீங்க அந்த கடையில். இப்போ நீங்கள் எத்தனை நாற்காலிகள் வாங்கியிருப்பீங்கன்னா கண்டிப்பாக 7500க்கு 15னா 12000க்கு கண்டிப்பாக நாற்காலிகளின் எண்ணிக்கை கூடும். அப்போ விலைகளின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க பொருளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. அதனால இது நேர் விகிதம். நேர் விகிதமா இருந்தாச்சா அப்படியே கிராஸ் பண்ணிட்டா போதும். எக்ஸ் மேல போயிடும். இந்த 15 கூட எது வரும்? 12000 வரும். கீழே இந்த 7500 கீழே வரும். 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம். அப்புறம் ஒரு 15 15, I 15 75, ஒரு 5 5, 2 10, 4 20. அப்போ 24 நாற்காலிகள் ஆன்சர். ஓகேவா? ரைட். அடுத்த கணக்கு. ஒரு மகிழுந்து ஒரு கார் 5 கிலோகிராம் எல்பிஜியை பயன்படுத்தி 125 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிக்கிறாங்க. இப்போ 3 கிலோகிராம் எல்பிஜியை பயன்படுத்தினாங்கன்னா கம்மியாக தான் போகும். அதுதான் 5 கிலோகிராம் யூஸ் பண்ண ஒரு கேஸ் சிலிண்டரை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 125 கிலோமீட்டர் போகும்னா அதோட குறைச்சி யூஸ் உள்ள சிலிண்டரை மாட்டினீங்கன்னா கண்டிப்பாக கிலோமீட்டர் கம்மியாகும். இப்போ இது என்ன தகவல் தான்? நேர் தகவல், நேர் விகிதம், நேர் விகிதம் கணக்கு. அப்போ நீங்கள் ஈஸியாக செஞ்சுருக்கலாம். 5க்கு 125. அப்போ 3க்கு எத்தனை? ஆன்சர் என்ன வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். யாருக்கெல்லாம் வந்துச்சுன்னு நோட் பண்ணிக்கிடுங்க. 75. ஓகே, 75 வரும். செஞ்சிருங்க. 75 யாருக்கெல்லாம் வந்துச்சு? எல்லாரும் தம்பு போடுங்க. யாரும் இல்லையா? எல்லாருக்கும் வந்துருக்கும். அர்ச்சனாவுக்கு ஓகே, அர்ச்சனாவுக்கு ஓகே, எல்லாருக்கும் வந்திருக்கும் ஆன்சர். இது ஒரு சின்ன கணக்கு தானே. ரைட். எப்போ இது என்ன பண்ணால் போதும்? ஜஸ்ட் கிராஸ் பண்ணால் போதும். ஓகேவா? அப்படிங்கும்போது ஒரு 5 5, 2 10, 5 25 கிராஸ் பண்ணிங்கன்னா x is equal to 75. சரி, அடுத்த கணக்கு. இது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய கணக்காக இருக்கும். ஒரு கம்பத்தின் உயரம் மற்றும் அதன் நிழலின் நீளம் முறையே 8 மீட்டர் 6 மீட்டர். எது 8 மீட்டர் எது 6 மீட்டர்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். கம்பத்தின் உயரம் 8 மீட்டரு. கம்பத்தின் உயரம் 8 மீட்டரு. ஓகேவா? உயரம் 8 மீட்டரா இருக்கும் பொழுது நிழல் வந்து எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 6 மீட்டர். அதே மாதிரி இன்னொரு கம்பத்தினுடைய நீளம் 30 மீட்டரா இருந்துச்சுன்னா, உயரம் 30 மீட்டருடைய ஒரு கொடி கம்பம் இருக்குன்னா கண்டிப்பா நிழலினுடைய அளவும் கண்டிப்பா என்ன செய்யும்? மாறும்னா அதிகரிக்கும். சரியா? ரைட். இப்போ நீங்க அதை கண்டுபிடிக்கணும். அது வந்து எக்ஸ். நிழல் தானே கேட்டிருக்கிறாங்க. ரைட். இல்ல என்ன கேட்டிருக்கு? சாரி, கம்பத்தின் உயரம் மற்றும் நிழலின் நீளம் முறையே. கம்பத்தின் உயரம் 8, நிழலின் நீளம்
6. ஓகே, நிழலின் நீளம் 30ன்னு கொடுத்துருக்கு. ஓகே, மாற்றி போட்டேன் பார்த்தீங்களா, கவனமாக போடணும். நிழலின் நீளம் 30 மீட்ரு, கம்பத்தின் உயரம் என்னன்னு கேட்டிருக்கு. சரியா, கம்பத்தின் உயரம் எத்தனைன்னு கேட்டிருக்கு. மாற்றி போட்டுறக்கூடாது, கவனமாக போடணும். இப்போ நீங்கள் கிராஸ் பண்ணலாம். கிராஸ் பண்ணீங்கன்னா இது நேர் விதத்தில் தான் இருக்குது. எக்ஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ் மேலே போயிடும், 6ங்கிறது கீழே வந்துடும். எக்ஸ் இங்கே போகும்போது 6 கீழே வந்துடும். ஓகே, 6 கீழே வச்சுருங்க. அப்புறம் இந்த 30 கூட எது போகும்னா 8 போகும். ரைட், 4 3 3 2 3 6 5 3 30 4 2 2 4 2 8. ஆன்சர் வந்து 40 மீட்டர். சரியா, அப்போ அந்த கொடி கம்பத்தினுடைய உயரம் 40 மீட்டர். கம்பத்தின் உயரம் 40 மீட்டர். ஓகேவா, அடுத்த கணக்கு. எழுபதாவது கணக்கு. ஒரு தபால்காரர் ஒரு 6 மணி நேரத்தில் 738 கடிதங்களை வரிசைப்படுத்துவார் எனில், இதெல்லாம் ஈஸி கணக்கு. 6 மணி நேரத்தில் 738 கடிதங்களை வரிசைப்படுத்துகிறார். அப்போ 9 மணி நேரத்துக்கு எவ்வளவு? சரியா, ரைட்டு, இது நீங்களே செஞ்சுக்கலாம். ஹோம்ஒர்க்கு. அடுத்த கணக்கு வரும். 70வது ஹோம்ஒர்க்கு. 70க்கு ஆன்சர் 1107 வரணும். அடுத்த கணக்கு 71. ஒரு நீர்த்தொட்டியை 1 மணி 30 நிமிடத்தில் நிரப்ப 6 குழாய்கள் தேவைப்படும். ஓகேவா, ஒரு வீட்டில் ஒரு தண்ணி டேங்க் இருக்கு, ஒரு தொட்டி இருக்கு, நீர் தொட்டி. அதை வந்து 6 பைப்பு அந்த டேங்குக்குள்ள பாயுது. வந்து 1.5 மணி நேரத்தில் பாய்க்கணும்னா அந்த டேங்க் நிரம்பணும்னா 6 குழாய்கள் தேவைப்படுது. 6 குழாய்கள் வழியாக தண்ணி வந்து பாயணும் அப்படின்னு. அதனால ஒரு பைப்பில் வந்து தண்ணி வரல, டேமேஜ் ஆயிடுச்சு. அப்போ கண்டிப்பாக என்ன நடக்கும்? டைம் குறையுமா கூடுமா? 6 குழாய்கள் வந்தால் 1.5 மணிக்கூரில் நிறையுமா? ஒரு குழாயில் தண்ணி வரல, அப்போ கண்டிப்பாக தண்ணி என்ன செய்யணும்? நேரம் வந்து கூடும், அதிகரிக்கும். சரியா, 1.5 மணிக்கூர் பாயிறது வந்து 2 மணிக்கூர் தாண்டி பாய வேண்டியது சூழ்நிலை வரும். இல்லைனா 1.25 மணிக்கூர் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட கணக்கு என்ன விதத்தில் வருதுன்னா எதிர் விதத்தில் வருது. பார்த்தீங்களா, 6 குழாய் இருக்கு, 1.5 மணிக்கூர். ஒரு குழாய் குறையும் போது இது கூடுது. ஒன்று குறையும் பொழுது ஒன்று அதிகரிக்கும் பொழுது அப்படின்னு வரும்பொழுதே அது என்ன விகிதம்னா எதிர் விகிதம். ஒன்று குறையும் பொழுது அதுவும் குறையணும், அதிகரிச்சுன்னா அதுவும் அதிகரிக்கணும். ஆனால் இங்கே பைப்பினுடைய எண்ணிக்கை குறையும் பொழுது நிமிடத்தினுடைய மதிப்பு அதிகரிக்கிறது, நேரம் கூடுகிறது. அப்படிங்கும்போது இந்த கணக்கு எதிர் விகிதத்தில் வரக்கூடியது. எதிர் விகித கணக்கு. எதிர் விகித கணக்குக்கு நீங்கள் என்ன பண்ணா போதுன்னா இத்தனைக்கு இத்தனை எழுதும் போது ஒரு சைடை இன்வெர்ட் பண்ணால் போதும். தலைகீடாக மாற்றிட்டு கிராஸ் பண்ணணும், மாற்றிக்கிட்டு கிராஸ் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கணும். எதிர் விகிதம்னா ஒரு சைடை அப்படியே கீழே இருக்கிறத மேலேயும் மேலே இருக்கிறத கீழேயுமா மாற்றிக்கிட்டு கிராஸ் பண்ணணும். இல்லைன்னா அப்படியே வச்சு வெட்டு கொடுக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒரு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா, இல்லைனா இன்னொரு மெத்தடும் இருக்குது. அது x1 y1 = x2 y2 அப்படிங்கிற மாதிரி செய்யணும். ஸ்கூல் புக்கில் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாடலில் வேணால் அந்த மாடலையும் செஞ்சுடுங்க. நான் போட்டு குழப்ப விரும்பலை. நான் என்ன பண்ணுவேன்னா ஒரே மாடல். நேர் விகிதம்னா அப்படியே வச்சு கிராஸ் பண்ணுவேன், எக்ஸ் கண்டுபிடிப்பேன். எதிர் விகிதம்னா ஒரு சைடை இன்வெர்ட் பண்ணுவேன். சரியா, உங்களுக்கு என்ன மெத்தடு புரியுதோ நீங்கள் அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் ஒரே மெத்தடில் போகிறேன். ஓகேவா, ரைட். ஆல்ரெடி நீங்கள் வேறு ஏதாவது மெத்தடில் படிச்சிருந்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்ரெடி ஏதாவது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் படிச்சிருக்கலாம், இந்த மாடல் கணக்கு படிச்சிருக்கலாம். நான் சொல்லி தரக்கூடிய மாடலை போட்டு குழப்பி விடக்கூடாது, அப்படியே விட்டு ஒதுங்கிடணும். ஓகேவா, ரைட். புதுசாக படிக்கிறவங்க நான் எதை சொல்லிக் கொடுக்கணுமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். 71வது கணக்கு. இப்போ எனக்கு 6 குழாய்கள் எவ்வளோ மணி நேரத்தில் நிரப்புதுன்னா நான் எல்லா நிமிடத்தில் கன்வெர்ட் பண்ணுறேன். 1 மணி 30 நிமிடம்ங்கிறது ஒரு 60 நிமிடம் ப்ளஸ் 30 90 நிமிடத்தில் நிறைக்குது. 5 மணிக்கூரில் 5 குழாய் பாயும் பொழுது, இது குழாய்களுடைய எண்ணிக்கை, 5 குழாய் பாயும் பொழுது எனக்கு எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் இது எதிர் விகித கணக்கு. எதிர் விகித கணக்குன்னா நான் இன்வெர்ட் பண்ணுவேன். இன்வெர்ட் பண்ணுறது ஒரு கூட இருக்கா எழுதுவேன். அது தெளிவு. 5/6ன்னு மாற்றிட்டு 90/x அப்படியே வச்சுக்குவேன். இந்த சைடை சேஞ்ச் பண்ணிடுவேன், இல்லைனா அந்த சைடை சேஞ்ச் பண்ணால் போதும். ஏதாவது ஒரு சைடை சேஞ்ச் பண்ணிவிட்டு எக்ஸ் கண்டுபிடிக்கணும். சேஞ்ச் பண்ணுறேன், இன்வெர்ட் பண்ணுறேன், இல்லைனா சேஞ்ச் பண்ணுறேன்னு போட்டுக்கணும். உங்களுக்கு புரியுது. சேஞ்ச் பண்ணிவிட்டு
5 மேலே போயிட்டு 6 கீழே வந்துச்சு. இனிமேல் கிராஸ் பண்ணுங்க. எக்ஸ் மேலே போயிடும். எக்ஸ் மேலே போயிட்டு 5 எங்கே வந்துடும்? அப்படி இது ரெண்டும் மாறும். எக்ஸ் மேலே போகும், 5 கீழே வரும். இந்த 6 நேரம் மேலே போயிடும். 90 கூட 6. இதை நீங்கள் கட் பண்ணீங்கன்னா 1 5 5 8 5 40. கரெக்டு தானே? ரைட். இன்னும் 18 6ஆல் பெருக்கணும். 18 6ஆல் பெருக்கிறீங்கன்னா 6 8 48 மீதி 4 108 வரும். ஓகேவா? அப்போ 108 நிமிடம். ஆன்சரில் 108 நிமிடம்னு இருந்தால் ஓகே. ஹவர்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஒருவேளை இந்த கணக்கெல்லாம் ஹவர்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 1 மணி 30 நிமிடம்னு கொடுத்துருக்கனால அதை ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணணும். ஹவர்ஸில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா அந்த நிமிடத்தை 60ஆல் வகுத்தா போதும். தெரியுங்களா? அது பாருங்க. உதாரணத்துக்கு 108 நிமிடத்தை நான் மணிகளாக மாற்ற போகிறேன். மணிகளும் நிமிடங்களுமா கலந்து மாற்ற போகிறேன். அப்போ 60ஆல் டிவைட் பண்ணுவேன். 1 6 சரி 1 60 60 ஈர் 60ன்னு வந்தாச்சுன்னா 120 வந்துடும். எனக்கு அப்போ போகாது. 1 60 60. மீதி எத்தனை வரும்னா இதில் ஒரு 8, இதில் ஒரு 4 48. அப்போ 1 hour 48 மினிட் இப்படி எழுதணும். புரியுதா? மீதி வரக்கூடியதை நிமிட்டில் எழுதிடுவேன். ஸோ இதுதான் ஆன்சர். சரி, அடுத்த கணக்கு 71 முடிஞ்சு. அடுத்த 72. இந்த கணக்கில் நான் ஏன் சேஞ்ச் பண்ணேன்னு தெரியுங்களா? எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது அதனுடைய ரைட் சைடை அதிகரிக்கணும். ஆனால் இந்த சைடில் அப்படி கிடையாது. குழாய்களுடைய எண்ணிக்கை குறையுது, டைம் அதிகமாக நேரம் எடுத்துக்கொள்கிறது. சரியா? ரைட். அதே மாதிரி இந்த ஆட்களின் எண்ணிக்கையும் எதிர் விதத்தில் தான் எப்போவுமே வரும் மேக்சிமம் கணக்கில். ஓகேவா? ரைட். அப்புறம் ஏதாவது பார்ப்போம். என்ன இருக்கு? 4 தட்டச்சர்கள். இது ஆட்களும் வேலையும் இப்படின்னு வரும்பொழுதே அது எதிர் விதத்தில் தான் வரும். சரியா? ஆட்கள் வேலை. சரியா? தட்டச்சர் 4 தட்டச்சர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்கள்ல செய்து முடிக்கிறாங்க. ஓகேவா? 4க்கு 12. ஓகேவா? 4க்கு நாங்கள் எழுதி வச்சிருக்கேன். பார்ப்போம். நான் ஒரே அழிச்சு திருப்பிச்சுதான். இப்போ நான் சொல்லித்தர கணக்கெல்லாம் புரியுதா? என் பாட்டு வளர்த்திட்டு இருக்கேனா? புரியுது சார். ஓகே, டன். சரி, புரியாதவங்க லாஸ்ட்ல கொஞ்சம் கேட்டுட்டு போங்க எந்த கணக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க, 4 தட்டச்சர்கள் 12 நாட்கள்லாம் முடிக்கிறாங்க. கூடுதலாக 2 தட்டச்சர் வந்து சேர்றாங்க. ஏற்கனவே 4 அடிஷ்னலா 2 மொத்தம் 6 பேர் சேர்ந்தா இந்த வேலையை எத்தனை நாள்ல முடிக்கலாம்னு கொஸ்டின். இப்போ இது வந்து நேர் விகிதமா எதிர் விகிதமானு பார்த்தீங்கன்னா, ஆட்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது இந்த வேலையினோட அளவோ நாட்களினோட அளவோ என்ன செய்யணும்? குறையதான் செய்யும். புரியுதா? உங்க வீட்டுக்கு தான் ஒரு வேலைக்கு ஒரு 4 பேரை வச்சு ஒரு வேலையை செய்கிறதுக்கும் 6 பேரை வச்சு வேலை செஞ்சாலும் ஒரு வீடு வேலை நடக்குது. உங்க வீடு தான் ஒரு கொத்தனார் ஒரு கையாளு இத்தனை வருஷம் சேர்ந்து முடிப்பாங்க, 1 வருஷம் கழிச்சு முடிப்பாங்க அந்த வேலையை. அதே இது எண்ணிக்கை ஒரு 5 பேரோ 6 பேரோ கூடுதல் அடிஷ்னலாக போட்டிங்கன்னா அந்த வேலை குயிக்காக முடியும். அப்போது ஆட்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அந்த நாட்களின் எண்ணிக்கை குறையும். அதே மாதிரி அந்த வேலையும் வந்து குயிக்காக சீக்கிரமாக நடக்கும். நாட்கள் வந்து குயிக்காக முடிஞ்சிடும். அப்போது ஆட்கள் அதிகரிக்க நாட்கள் குறையும். அப்படிங்கும்போது என்ன விதத்தில் தான் வரும்? எதிர் விதத்தில் தான் வரும். சரியா? சிலவங்க வந்து இப்படியே வச்சு கிராஸில் கட் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம், அப்படியும் போட்டுடலாம். ஓகேவா? அது தெரிஞ்சவங்க அந்த மாடலில் செய்யுங்க. நான் வந்து என்ன செய்வேன்னா கூட ஒரு ஸ்டெப் அப்படி ஒரு சைடை எதிர் விகிதம்னு வரும்பொழுது தலைகளாக மாற்றுவேன். 6 மேலே போயிடும், 4 கீழே வந்துடும். இங்கே 12 எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். ஒரு சைடை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. எந்த சைடு நீங்கள் இந்த சைடை வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு சைடை சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் கிராஸ் பண்ணுறேன். எனக்கு எக்ஸ் வேணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மேலே போயிடும், 6 இங்கே வந்துடும். எக்ஸ் மேலே போச்சுன்னா 6 கீழே வந்துடும். அப்புறம் இந்த 4 நேராக 12 கூட போயிடும். ஒரு நாள் 4 போகாது. 1 6 6 12. அப்போ ஆன்சர் 8 முடிஞ்சு போச்சு. இந்த வேலை 8 நாட்கள்ல முடிஞ்சிடும். ரைட். அடுத்த கணக்கு
இது மட்டும் கொஞ்சம் குழப்பம் போல இருக்கும், பார்த்துருங்க. இது எப்படின்னா, எக்ஸுக்கு மதிப்பு கொடுத்துருக்கிறது, எக்ஸுக்கு மதிப்பு 4, ஒய்க்கு மதிப்பு 8. சரியா? எக்ஸுக்கு மதிப்பு 4, ஒய்க்கு மதிப்பு 8. இது எக்ஸுக்கு மதிப்பு 4, ஒய்க்கு மதிப்பு 8. ஒய் வந்து 6 இருக்கும் பொழுது எக்ஸ் வந்து என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்களா? ஆமாம், எக்ஸின் மதிப்பை கேட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம், அதை சால்வ் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் கரெக்டாக வருதுமா? இது வந்து எதிர் விகிதம்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் சேஞ்ச் பண்ணேன்னா 6/8 4x போட்டிங்கன்னா ப்ளஸ் பண்ணிட்டீங்கன்னா 6 கீழே வரும். 8 × 4 6 வராது. இப்படி பண்ணால் ஆன்சர் வராது. ஸோ இது வந்து நம்ம அட்டவணை போட்டு சேர்ந்துட வேண்டியதுதான். ஏன்னா 2 மடங்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ அது செட் ஆகும். சரி, ஓகே. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி கணக்கு வரும்போது ஒரு டேபிளை போட்டுருவோம். எக்ஸ் ஒய் கணக்கு வந்தாச்சுன்னா மட்டும் ஒரு டேபிளை போட்டுருங்க. எக்ஸு ஒய், ஓகேவா? எக்ஸு ஒய் இந்த ஃபார்மேட் போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். எக்ஸுக்கு மதிப்பு எவ்வளவு? எக்ஸுக்கு மதிப்பு 4, ஒய்க்கு மதிப்பு கொடுத்துள்ளபடி ஒய் வந்து 6 இருந்துச்சுன்னா, கரெக்டாக நான் கான்செப்ட் தப்பாக போட்டேன்னு நினைக்கும் முதல்ல, கரெக்டாக தான் வந்துருக்கும். ஒய்க்கு மதிப்பு 6 இருக்கும் பொழுது எக்ஸுக்கு மதிப்பு 4, ஓகேவா? இப்போ தான் கரெக்டாக போட்டிருக்கேன், புரியுதா? ஒய்க்கு மதிப்பு 6, அப்போ எக்ஸுக்கு மதிப்பு 4, கரெக்டு. இனிமேல் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒய்க்கு மதிப்பு 8, எக்ஸுக்கு மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, இது அட்டவணை மாடல். அட்டவணை மாடல் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு x1 y1 ஃபார்முலா, x1 y1 = x2 y2. இது வந்து எதிர் விகிதத்துக்குள்ள ஃபார்முலா, அவனே எதிர் விகித தொடர்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எதிர் விகிதத்துக்கு இந்த ஃபார்முலா, இது ஃபார்முலா மெத்தட். இல்லைன்னா நம்ம மொதப்படி கணக்குப்படி வந்தோம்னா, ஒரு நிமிஷம், நான் வந்து மாற்றி எடுத்துருந்தேன், இப்போ கரெக்டாக இருக்கும். ஒய்க்கு 6, எக்ஸுக்கு 4, ஒய்க்கு ஒய்லேருந்து வரணும். ஒய்க்கு 4, எக்ஸுக்கு ஒய்க்கு 6, எக்ஸுக்கு 4, ஒய்க்கு 8. இப்போ எதிர்விகித தொடர்பு மாற்றி போட்டிங்கன்னா 8/6. ஸோ 8/8 6, 4/x கரெக்டாக வருமா? x = 8 கீழே 6 4, கரெக்ட். இப்போ அட்டவணை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், குழம்ப வேண்டாம். நான் தான் குழப்பிட்டேன். அட்டவணை மாடலில் போட்டாலும் கரெக்டாக தான் வருது. நம்ம அதே மெத்தட்லேயே போயிடும், ஒன்றும் குழப்பாங்க. நான் தான் கணக்கை புரியாமல் அவசரத்தில் ஓடிட்டேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். கணக்கை நல்லா வாசித்து பாருங்கள், புரியும். அதே மாடலில் மாற்றி மாற்றி போகக்கூடாது. கொடுத்துள்ளபடி ஃபஸ்ட்டு ஒய்க்கு 6, ஒய்க்கு இடத்துல ஒய்க்கின் மதிப்பு 6 எனில் எக்ஸின் மதிப்பு 4, ஓகேவா? ரைட். ஒய்க்கு மதிப்பு அடுத்தது 8 எனில் எக்ஸுக்கு மதிப்பு கேட்டிருக்கு. இங்கே என்ன வித தொடர்புன்னு கொடுத்துருக்காங்க? எதிர் விகித தொடர்புன்னு கொடுத்தாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு சைடை இன்வெர்ட் பண்ணணும். அப்போ 8 6 4 எக்ஸ். இதுல இருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா எக்ஸை மட்டும் மேலே கொண்டு போங்க, 8 கீழே வந்துடும். அப்புறம் இந்த 6 எது கூட போயிடும்? 4 கூட போயிடும், ஓகேவா? 1 4 4, ஈர் 4 8, 4 2 2, 3 2 6, எக்ஸின் மதிப்பு 3. இதுதான் கரெக்ட். சரியா? குழப்பம், நான் தான் குழப்பிட்டேன். ஓகே, அடுத்த கணக்கு. இப்போ நேரம் ஆயிட்டு, 10 மணி ஆகிட்டோம். ஓகே, இதில் என்ன 2 கணக்கு, 3 கணக்கு தான் மொத்தம். முடிஞ்சு, இதோட முடிச்சிடலாம்ப்பா. ஒரு விவசாயியிடம் 14 மாடுகள், 39 நாளுக்கு உணவு இருக்கு. 14 மாடுக்கு 39 நாளுக்கு உணவு இருக்கு. அவருடைய கால்நடையில புதுசா ஒரு 7 மாடு வந்து சேரும். 8 மாடு இருக்கு, 21 மாடு இருக்கு. 21 மாடுகள் மொத்தமா இருக்கும் பொழுது உணவு என்ன செய்யும்? உணவினுடைய நாட்கள் என்ன செய்யும்? குறையுமா கூடுமா?
மாடுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது, உணவினுடைய நாட்களினுடைய தேவைப்பாடு குறைகிறது, எண்ணிக்கை குறைஞ்சிரும். ஓகே, புரியுதுல்ல? 14 பேர் சாப்பிட்டது 21 பேர் சாப்பிட்டா நாட்களின் எண்ணிக்கை குறைஞ்சிக்கும். ஒரு பை அரிசியை ஒரு வீட்டில் 2 பேர் ஒரு மாதம் சாப்பிட்றாங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு 5 பேர் வந்துட்டாங்கன்னா 10 நாளில் திந்து கிடாது. அதே கதை தான் இங்கே. அப்போ இது எக்ஸ். இப்போ இது என்ன வீதத்தில் தான் வரும்? எதிர் வீதத்தில் தான் வரும். அப்படிங்கும்போது சைடு சேஞ்ச் 21/14 39 எக்ஸ். எக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா எக்ஸ் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் மேலே போயிடும், 21 கீழே வந்துடும், 14 39 கூட போயிடும். 1 7 7 14 3 21 1 3 3 3. அப்போ ஆன்சர் 26. எக்ஸ் ஈக்குவல் டு 26. 26 நாட்களுக்கு தான் அந்த உணவு தேவை, இது பயன்படும். ஓகேவா? லாஸ்ட் 2 கணக்கு இதை ஹோம்ஒர்க் அவுட்லாம் நினைக்கிறேன். ஓகேவா? சார் நடுவுல என்ன ஒரு 3 சம்ஸ் பார்க்கணும் சார். ஹலோ. ஓகே மேடம், நான் இந்த பிடிஎஃப் தருவேன். அதுல 51 52 52. அப்ப இது ரெண்டும் ஹோம்ஒர்க்ல வச்சுக்கலாம். நம்ம அதை பார்த்துக்கலாம். சரி, ஓகே. 75 ஹோம்ஒர்க்குப்பா. ஆன்சர் எழுதி போடுறேன், நீங்க அந்த ஆன்சரை சால்வ் பண்ணி வச்சிருக்கீங்க. 75க்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா 75க்கு ஆன்சர் நான் சால்வ் பண்ணல, நீங்க சால்வ் பண்ண ஆன்சர் வரும். சரி, ஈஸி ஆன்சர் வந்துடும், கண்டுபிடிச்சிங்க. இல்லை செஞ்சு போடுறேன். இங்க பாருங்க, இதுல வந்து எல்லாமே வருது. சவுண்ட மியூட் பண்ணிருக்கப்ப யாரோ ஒரு ஆள் சவுண்ட் மைக்கை மியூட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இந்த கணக்கை சால்வ் பண்ணிடுவோம். இது ஒரு முக்கியமான கணக்காகும். 25 பெண்கள் நாள் ஒன்றுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி வருது. 12 மணி நேரம் ஒரு வேலையை செய்கிறாங்க. ஒரு வேலையை, சரியா? 2 பேரும் ஒரே ஒரு வேலை, அது எத்தனை வேலைன்னு தெரியாது, ஒரு வேலைன்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு வேலையை ஒர்க்கை கீழே போடணும். இது மெத்தட் என்னன்னா மென் இன்டு டேஸ் இன்டு ஹவர் கீழே ஒர்க்கு, சரியா? இது மென் 1 டே 1 இந்த மாதிரி இருக்கும். ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துட்டு M2 D2 H2 by W2 W2, சரியா? W அல்லது W2. ஓகே, ஒர்க்கு கீழே போடணும், மேலே டேஸ் ஹவர்ஸை போடணும். ஸோ இந்த ஃபார்மெட்டில் இதை சால்வ் பண்ண போகிறோம். இங்கே மென் வந்து மென்னா ஆட்கள், ஓகே, ஆட்கள்னு வச்சுக்கலாம். 25 பெண்கள் 12 ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலையை செய்து, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலையை செஞ்சு 36 நாட்களில் முடிப்பார்கள். டேஸையும் அதில் போட்டுருங்க. 36 நாள், ஒரு நாளைக்கு 12 மணி நேரம், சரியா? ஹவர்ஸு, டேஸு, அப்புறம் அந்த மேன் பவர் 25. என்ன வேலைன்னா ஒரே ஒரு வேலையை தான் செய்கிறாங்க, எத்தனை வேலைன்னு தெரியாது. அதே மாதிரி 25க்கு பதிலாக 20 பெண்கள் எத்தனை மணி நேரம்னு கேட்டிருக்காங்க, அது எக்ஸ்னு வச்சுக்கலாம். 30 நாட்கள்ல முடிக்கிறாங்க. இங்கே 36 நாட்கள் போட்டோம், இங்கே 30 நாட்கள் போட்டு டிவைட் பை 1. ஓகேவா? இதுல இருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சா ஆன்சர். இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன நடக்கும்னா எக்ஸை மட்டும் அந்த சைடு வைக்கிறேன், இதெல்லாம் கீழே கொண்டு வந்துருங்க. 25 12 36 அப்படி இருக்கட்டு, அங்கே இருக்கிறதெல்லாம் கீழே கொண்டு வந்துருங்க. 20 30 கீழே வந்துடும். இதை சால்வ் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இது 3 வாய்ப்பாடு போட்டிங்கன்னா 13 30 1 3 3 2 3 6. அப்புறம் இதில் பாதி 5, இதில் பாதி 6, அப்புறம் 1 5 5 5 25. அப்புறம் இதில் பாதி 6, இதில் பாதி 10. இது மேலே இருக்கிறத பெருக்கி ஒரு ஜிடி எல்லாம் அப்படி வச்சுக்கலாம். 1 5 5 2 5 10, 1 2 2 3 2 6, அப்போ 3 6 18. ஸோ எக்ஸினுடைய மதிப்பு வந்து 18. அப்போ எத்தனை மணிக்கு ஒரு வேலை செய்யணும்னா 18 மணி நேரம். ஸோ இதான் டேஸ், ஹவர்ஸ், அப்புறம் மேன் பவர், சரியா? ரைட். அடுத்தது லாஸ்ட் கணக்கு, ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் போட்டு வச்சிருங்க. இது ஹோம்ஒர்க்காக முடிச்சு பண்ணிடுங்கப்பா. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 15 ஆண்கள், இதுக்கு ஆன்சர் வந்து 20 வரும். ஓகேவா? அப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு கணக்கு சொன்னீங்க, நம்பர் 50யா? Sir, 51, 52 and 55. 51.
51 T. ஓகே, இன்னைக்கு தான் சால்வ் பண்ணேன், பார்த்துடுங்க. இது எப்படி சால்வ் பண்ணணும்னு அழிச்சிட்டு சால்வ் பண்ணிடட்டா. இது ஈஸி கணக்கு தான். என்ன கொடுத்துருக்குன்னா, ஏபி என்ற 2 நபர்களுடைய வருமானம், ஒரு ஆளுக்கு 2 பங்கு, ஒரு ஆளுக்கு 3 பங்கு. ஓகேவா? இப்போ ஒரு ஆளை வந்து நான் எப்படி எடுப்பேன், வருமானத்தை 2x எடுக்கிறேன், இன்னொரு ஆளுடைய வருமானத்தை 3x எடுக்கிறேன். அவர்களுடைய செலவுகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆள் 2 பங்கு வாங்கினதுல 1 பங்கு செலவழிக்கிறாரு, ஒரு ஆள் 3 பங்கு வாங்கினதுல 2 பங்கை செலவழிக்கிறாரு. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இப்போ செலவுங்கிறதையும் நான் எக்ஸ்லேயே எழுதுறேன். இவர் 2x வருமானம், அவருடைய செலவு பார்த்தீங்கன்னா எக்ஸ் செலவு, 2x வாங்கிட்டு 1x செலவு பண்ணுறாரு. இவருடைய வருமானம் 3x சம்பளம் வாங்கிட்டு 2x என்ன பண்ணுறாரு, செலவு பண்ணுறாரு. ஆனால் 2 பேருமே மாதம் மாதம் என்ன பண்ணுறாங்கன்னா 24,000 ரூபாயை சேமிக்கிறார்கள், 24,000 ரூபாயை சேமிக்கின்றனர். எனில் அவர்களின் ஏயின் மாத வருமானம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப சிம்பிளான கணக்கு. யாரையா ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும். மொதல் ஈக்குவேஷன் எடுக்கிறேன், எனக்கு ஏ தான் கேட்டிருக்கு. ஸோ ஏயை வச்சு நான் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறேன். எனக்கு எப்படின்னா, வருமானமும் செலவும், ஒரு 100 ரூபா வருமானம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 50 ரூபா செலவு பண்ணிட்டேன், மீதி எவ்வளோ ரூபா, இல்லை 30 ரூபா செலவு பண்ணிட்டேன், மீதி 70 ரூபான்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கழிக்க தான் செய்யணும், அப்படிதானா? சேமிப்பு எவ்வளோ ரூபா, 30 ரூபா செலவு பண்ணிட்டேன், மீதி சேமிப்பு எனக்கு 70 ரூபா. அதே மாதிரி தான் இவர் வருமானம் 2x, வருமானம் 2xல செலவு 1x ஈக்குவல் டு எனக்கு எவ்வளவு மீதி வருது, மாதம் மாதம் 24,000 ரூபா மீதி வருது. வருமானத்திலிருந்து செலவு பண்ணி போக எனக்கு 24,000 ரூபா மீதி வருது. இதுதான் ஈக்குவேஷன். இப்போ நான் 2xலேருந்து 1x கழிச்சா எனக்கு எக்ஸ். ஸோ எக்ஸுங்கிறது 24,000 ரூபா. சேமிப்பு எவ்வளவு ரூபா, சேமிப்பு இல்லை, ஆமாம், சேமிப்பு தொகை எனக்கு எவ்வளவு, அதே 24 தான். இப்போ எக்ஸின் மதிப்பு இதில் 24 வந்ததுனால நீங்கள் வருமானத்தில் கொண்டு போடணும். 2xல போட்டிங்கன்னா 48,000 ரூபா. புரியுதா? 48,000 ரூபா எனக்கு வருமானம். அதில் எக்ஸுங்கிறது 24,000. 24,000 கழிச்சேன்னா எனக்கு புரியுதா? புரியுதா? ஓகே. 2 மடங்கு சம்பளத்தில் 2 ரூபா சம்பளம் வாங்கி 1 ரூபா செலவு பண்ணுறான். அதான் கதை. 2 மடங்கு சம்பளம் வாங்கி 1 மடங்கு என்ன செய்யறான், செலவு பண்ணுறான். 48,000 ரூபா சம்பளம் வாங்கி அதில் பாதி எடுத்தீங்கன்னா 24,000 ரூபா, அதை 1 மடங்கு செலவு பண்ணால் மீதி எனக்கு எவ்வளோ ரூபா வரும், 24,000 ரூபா மீதி வரும். ஓகேவா? அப்போ ஏனுடைய மாத வருமானம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு, 48,000 ரூபா. ஆன்சர் 48,000 ரூபா சம்பளம் வாங்கி அந்த ஆள் 24,000 ரூபா செலவு பண்ணுறாரு. மீதி அவருக்கு சேமிப்பு எவ்வளவு, 24,000 ரூபா. இதை வேணால் நீங்கள் அடுத்ததுக்கு வேணாலும் போட்டு பாருங்கள், கரெக்டாக தான் வரும். ஓகேவா? ஒரு 3x சம்பளம் வாங்குறாரு. 3xனா 324 எவ்வளோ வரும், 3 4 12 87 24 3 12 மீதி 72,000 ரூபா சம்பளம் வாங்கி 2 பங்கு 48,000 ரூபா செலவு பண்ணுறாரு. 2 பங்கு செலவு பண்ணுறாரு, 2x செலவு பண்ணுறாரு. கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 24,000 ரூபா. ஓகேவா? ரைட். நமக்கு ஏனுடைய மாத வருமானம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதான் என்னது, ஏயின் மாத வருமானம். ஒன்று முடிஞ்சா என்ன, 2 கணக்கா? அடுத்தது 52. அப்படித்தானே? 52 வந்து கொஞ்சம் ஈஸி தான் பாருங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா 300 400ன்னு எடுத்து செஞ்சேன். அப்போ ஈஸியாக முடிஞ்சிடும், இல்லைன்னா பாயிண்ட்ல வரும், கஷ்டம். ஓகேவா? இப்போ ஏபிசியினுடைய சம்பளங்கள் ஒரு ஆளுக்கு 3 ரூபா, ஒரு ஆளுக்கு 4 ரூபா, ஒரு ஆளுக்கு 5 ரூபா. நான் வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்கிறதுனால நான் ஒரு ஆளுக்கு 300 ரூபா, ஒரு ஆளுக்கு 400 ரூபா, ஒரு ஆளுக்கு 500 ரூபான்னு எடுக்கலாம். ஓகேவா? நான் சொன்னோம்ல, ரேஷியோ நம்பர்களை ஒரே நம்பரால் பெருக்கிக்கலாம், தப்பு கிடையாது. நான் இப்போ இதை ஃபுல்லாகவே நான் 100ஆல் பெருக்கிட்டேன். எனக்கு ஒரு ஆளுக்கு சம்பளம் 300, ஒரு ஆளுடைய விகிதம் 300, இன்னொரு ஆளுக்கு 400, இன்னொரு ஆளுக்கு 500. நான் இதை என்ன பண்ணுறேன்னா அப்படியே வச்சு என்ன பண்ணிட்டேன்னா கட் பண்ணலை, என்ன ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, 10% அதிகரிக்கிறது. உள்ளவருக்கு 10% சம்பளம் அதிகரிச்சா என்ன ரேஷியோ வரும்னு கேட்டிருக்காங்க. ஆளுக்கு 10%, 2 ஆளுக்கு 20%, 3ஆம் நபருக்கு 30% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆளுக்கு நான் செய்கிறேன் பாருங்க, 300க்கு எத்தனை சதவீதம், 10% அதிகரிப்பு. நான் 300க்கு 10% அதிகரிச்சா நம்ம டைரக்டா எப்படி போடுவோம்,
110/100 போடுவோம். ஞாபகம் வருதா பெர்சன்டேஜில்? அப்போ உங்களுக்கு ஆன்சர் 1333 கூட 0 330ன்னு வரும். ஓகேவா? நான் அடுத்தது 2வது உள்ள நபருக்கு நான் எவ்வளோ எடுத்திருக்கிறேன்? 400 ரூபாய் எடுத்திருக்கிறேன். 400 ரூபாய்க்கு எத்தனை சதவீத அதிகரிப்பு? 20% அதிகரிப்பு. நீங்கள் 120/100 போடணும். 4 48 480. மூன்றாம் நபருக்கு கேட்கல மேடம். யாருக்கு டவுட்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களா. தப்பு இருக்கா? யாருக்கு மேடம் டவுட்? யாருக்கும் இல்லையா? பிரியதர்ஷன் ஸ்கிரீன் நாட் ஷோயிங். இப்போ எல்லாருக்கும் ஷோ ஆகுதா இல்லை அவங்களுக்கு மட்டும் ஷோ ஆகலையா? ஸோ ஓகே, வந்துட்டுல பிரச்சனை இல்லை தானே? ஒரு கணக்கு போடுங்கப்பா. ஓகே, அடுத்தது 500க்கு பாருங்க. 500க்கு எத்தனை பர்சன்டேஜ்? 30%. 30%க்கு நீங்க எப்படி இன்க்ரீஸ் பார்க்கணும்னா 130/100 போட்டு பார்க்கணும். நமக்கு தெரியும், போன பாடம் கவனிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 650 வரும். ஸோ இந்த மூணையும் வரிசையாக எழுதி நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்க. 0 0 0 10ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆன்சர் 33:48:65 வந்துடும். ஓகேவா? இது வந்து ஈஸியான மெத்தட். இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக 3x 3 4 5ன்னு எடுத்துட்டு அதுக்கு 10% பார்த்து பாயிண்ட்ல வரும். அது ஒரு பெரிய வேலை உங்களுக்கு. சரியா? இது ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேப்பா? இன்னும் அடுத்த கணக்கு இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுடுங்க. அடுத்து 53 கொஞ்சம் ஒருத்தான கணக்கு மாதிரி இருக்கும். ஒன்றும் கிடையாது. சரி பார்ப்போம். இதுவும் அதே மாதிரி தான். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கணக்கு பார்த்தோம். ஒரு குறிப்பிட்ட தொகை, அந்த தொகையை என்ன பண்ணுறாங்கன்னா ABCDங்கிறவருக்கு 7:2:6:5 4 ரேஷியோ இருக்கு, வீதத்தில் பிரித்து கொடுக்குறாங்க. இங்கே எப்படி வருதுன்னா கதை பாருங்க. டிஐ விட சிக்கு ரூபாய் 2000 கூடுதலாக கிடைக்கிறது. அப்போ சீனுடைய சேலரி இல்லை சீனுடைய அமௌண்ட்டு டிஐ விட டிக்கு கிடைக்கிறத விட 2000 கூடுதல். சீனுடைய சம்பளம் தான் அதிகம், பங்கு தான் அதிகம். டிஐ விட 2000 கூடுதல். இப்போ டிக்கு வரக்கூடிய 100 ரூபான்னா அது கூட டிக்கு ஒரு 10,000 ரூபா வரும்னா இவனுக்கு கூட 2000 ரூபா கூட்டி சிக்கு 12,000 ரூபா வரும். ஸோ அதான் டி கூட ப்ளஸ் 2000 போட்டிருக்கிறேன். இது புரிஞ்சுட்டுன்னா அடுத்தது இதெல்லாம் எக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். 7x 2x 6x 5xன்னு வச்சுக்கணும். ரைட்? அப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ சீனுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரேஷியோ பார்த்தீங்கன்னா 6xல வந்து நிற்கும். ஸோ 6x ஈக்குவல் டு டிக்கு 5x. கரெக்டாக? ஏபிசிடி 5x ப்ளஸ் 2000 இப்படி எடுத்துக்கணும். இந்த ஒரு லைனை தான் கொடுத்துட்டு வேற ஒன்றும் கொடுக்கல. அப்போ இப்படி தான் சால்வ் பண்ணி ஆகணும். இதுலேருந்து எக்ஸ் கிடச்சிரும் நமக்கு. ஓகேவா? 6x மைனஸ் 5x ஈக்குவல் டு நமக்கு 2000. இப்போ 6xலேருந்து 5x கழிச்சா எக்ஸு. 2000 எக்ஸுங்கிறது 2000. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க? பியினுடைய பங்குன்னு கேட்டிருக்காங்க. பியினுடைய ரேஷியோ எத்தனை எக்ஸு? 2x. ஸோ பியினுடைய பங்கு 2x. அப்போ 2 into 2000 = 4000. ஆன்சர் 4000 தான். ஓகே, பியினுடைய பங்கு வந்து 4000. ஓகேப்பா, கணக்கு முடிச்சிட்டோம். இந்த பிடிஎஃப் அப்படியே உங்களுக்கு சேவ் பண்ணி உடனே குரூப்பில் போட்டு விட்றேன். புதுசாக ஜாயின் பண்ணவங்க, இடையில கணக்கு அட்டன் பண்ணாதவங்க எல்லாரும் ஒரு நோட்டில் 75 கணக்கு இருக்குது, 76 கணக்கு இருக்குது. இது அவ்வளோ பேசிக்ஸாக பார்த்துட்டு இன்னொரு ஒர்க் ஷீட்டு கணக்கை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இந்த பாடத்துலேருந்து எந்த கணக்கு வந்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. இந்த 76 கணக்கு நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு வாரம்.
ஓகேவா? எல்லாம் சால்வ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் உள்ளது இதில் மிஸ்ஸிங் ஆகுது. ஓகே, மொதல் கிளாஸில் உள்ளது மட்டும் இதில் இல்லை. 10 கணக்கு 12 கணக்கு இல்லைப்பா. நான் வேணால் அதை சால்வ் பண்ணி அனுப்பணும். ஓகே, நீங்கள்லாம் சால்வ் பண்ணி எடுத்துருப்பீங்க, முதல் நாள்லேருந்து அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அந்த வீடியோ கிளாஸில் இருக்கும், அதை பார்த்து சால்வ் பண்ணிக்கணும். ஓகேவா? நான் அந்த பிடிஎஃப் இப்போ உங்களுக்கு உடனே அனுப்பி வைக்கிறேன். ஓகேப்பா? இவ்வளோ நேரம் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் யாருக்கா டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம், இல்லைனா லீவ் ஆகிக்கலாம். அதே மாதிரி தமிழுக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்குறேன். நாளைக்கு சாயங்காலம் வர டைம் இருக்கிறதுனால யாருக்காவது பிரித்தெழுதுக ஸ்கூல் புக்கு கிடைக்காதவங்க, பிரித்தெழுதுக பொருள் தருக இருந்துச்சுன்னா, இந்த ஒன்றுமே கிடைக்கல மெட்டீரியல் நீங்கிறவங்க வெப்சைட்டில் வாங்க, நான் இருக்கு பாருங்கள். ஒரு நிமிஷம், தெரியாதவங்க பாருங்கள், மற்றவங்க வெளியே போனால் போய்க்கலாம். rijoiasacademy.in வந்துட்டு தெரியுதா? வெப்சைட்டு ஸ்கிரீன்ல தெரியுதா? ஓகே, அதுல போய் வீக்லி எக்ஸாம் போர்ஷன் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கொடுத்துருக்கு டெஸ்ட் நம்பர் 9 31ஆம் தேதிக்குள்ள 31 இன்னைக்கு தான் வரும். ஆக்சுவலா நமக்கு நாளைக்கு எக்ஸாம் போட்டுருக்கோம், மாற்றி வச்சிருக்கோம். ரைட், இதுல பிரித்து எழுதுக கொடுத்துருக்கேன் பாருங்க. 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அது எத்தனை பேஜ்? 4 பேஜ் தான். பிரித்து எழுதுக. ஓகேவா? பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுகல இந்த 12ஆம் வகுப்பு பழசு படிக்கண்டாம், புதுசு வரைக்கும் உள்ளது மட்டும் படிங்க. 11, 12. ஓகேவா? அடுத்தது அப்படியே பேக் வந்தீங்கன்னா பொருள் தருக இருக்கு, அதுவும் 11, 12 தான் வச்சிருக்கிறேன். ஒரு 4-5 பேஜ் இருக்கும், மொத்தம் 5 பேஜஸ். ஒரு 4 பேஜஸ் படிக்க வேண்டியது இருக்கு, அதை கிளியர் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு நாள் இருக்கிறனால படிச்சுக்கலாம். அப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல் ஒன்று இருக்கு, ஸோ கவர்மெண்ட் போட்ட பிரித்து எழுதுக இருக்கு, அதையும் ஜஸ்ட் ஒரு ரீடு பண்ணுங்க. ஓகேவா? 9 பேஜஸ் இருக்கு. உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ ஒர்க் அவுட் ஃபுல்லாக முடிக்கணும். நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்தாச்சுனாலே கஷ்டப்பட்டு படிக்கணும். ஓகேவா? சும்மா நம்ம ஸ்கூல் பிள்ளைகள் மாதிரி எடுத்துட்டு ரைட்டாக வாசிச்சுட்டு போகிறதில்ல. ஒரு தடவை படிங்க, இந்த தடவை முடியலன்னா அடுத்த இன்னொரு நாள் ரிவிஷன் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களால் முடிஞ்ச அளவு ஒர்க் அவுட் பண்ணுங்க. புதுசாக வந்தீங்க இன்னைக்கு சேர்ந்தவங்க கூட நாளைக்கு எழுதலாம், ஒன்றும் இல்லை. ஒரு நாள் டைம் இருக்குது. இந்த தமிழுக்கு இவ்வளோ படிங்க. அப்புறம் திருக்குறளில் இருக்குது கலைச்சொற்கள் ஜிஹெச் சீரீஸ். நம்ம ஜி கொஞ்சம் போல பார்த்தோம், ஹைச் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு நான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறேன். அது இப்போ நீங்கள் தெரியுதுன்னு சொல்கிறீங்க, ஸ்க்ரீன் தெரியுதா தெரியலையா? தெரியல. சரி, இப்போ தெரியலைங்க சார். இப்போ தெரியுதா? இப்போ பாருங்க, வெப்சைட் தான் புதுசாக பார்க்குறவங்களுக்கு வெப்சைட் இதுதான். இந்த வெப்சைட்டில் வீக்லி எக்ஸாம் போர்ஷன்ஸில் போய் கிளிக் பண்ணணும். அதில் என்ன இருக்குது பாருங்க, பிரித்தெழுதுக 11, 12, பொருள் தருக 11, 12, பிரித்தெழுதுக கவர்மெண்ட் மெட்டீரியல், இதெல்லாம் டவுன்லோட் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அப்புறம் கலைச்சொற்கள் இருக்குது. அப்புறம் திருக்குறளில் 2 டாபிக் தான். பெரியாரை துணை கூடலும் வினை செயல் வகையிலும் உள்ள பாடலை படித்து அதனுடைய பொருளையும் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. முடிஞ்ச அளவு 20 அதிகாரம் தான் நமக்கு. இதில் வந்து நமக்கு இன்னைக்கு 8வது அதிகாரம், 6 அல்லது 7, 8வது அதிகாரம் நினைக்கிறேன் இன்னைக்கு படிக்கிறது. பெரியாரை துணை கூடல் வினை செயல் வகை. அப்புறம் ஹிஸ்ட்ரிலையும் நோட்ஸ் கொடுத்துருக்குறேன். அதில் அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கிளாஸ் நோட்ஸை படித்தாலே போதும். ஸ்கூல் புக்கில் உள்ளது படிக்க விருப்பம் இருந்தால் 2வது படிச்சுக்கிடுங்க. நம்ம ரிஜோ கிளாஸ் நோட்ஸில் இருக்கிறத மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். இப்போதைக்கு நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்குறேன். அப்புறம் பாலிட்டியில் துணை குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் நம்ம கிளாஸ் எடுத்து தான் நோட்ஸில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி படிக்கணும் படிச்சுங்க. தமிழ்நாடு கல்ச்சருக்கு 1வது பேஜ்ல இருந்து 17வது பேஜ் வரைக்கும் வாசிச்சா போதும். ஆல்ரெடி 10 பேஜ். பாலிட்டியில வந்து துணை குடியரசுத் தலைவர் மட்டும்தான் இருக்கு நோட்ஸ், பிரதமருக்கு இல்ல. 23 பேஜ் வச்சிருக்கேன், சேர்த்துட்டேன். பிரதமர் சேர்த்துட்டோமா? பிடிஎஃப் நீங்கள் திருப்பி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 23 பேஜஸ் இருக்கு. ஓகேவா? நேற்று தான் அப்டேட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? செக் பண்ணிக்கிடுங்க. எல்லாம் வச்சுட்டேன். அப்புறம் ஜாகிரபியில் பருவமழை நேற்றுக்கு எடுத்தது இருக்கு. ரேஷியோ ப்ரொபோர்ஷனுக்குள்ள பிடிஎஃப் நான் எனக்கு வச்சிருக்கேன். அப்புறம் டெய்லி ரிவைஸ்டு போர்ஷன் படிக்கணும். முதல் நாள்லேருந்தே படித்தவங்க படிச்சிருங்க. இமெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டால் தான் ஓப்பன் ஆகும். ரைட்டு, அப்புறம் விட்டுறாதுங்கப்பா. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் அதுவும் இருக்கு.
100வது மொத்தம் 100 கரண்ட் அஃபேர்ஸுங்கிற மாதிரி இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து படித்தவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஒரு 50லேருந்து படிக்க சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த வாரத்துக்கு 50லேருந்து படிக்க சொன்னேன். நம்பர் 50லேருந்து படிக்கணும்னு சொன்னேன். எல்லாமே நம்ம கிளாஸில் பார்த்து தான் திருப்பி ஒருக்கா ஸ்பீடாக பார்த்தவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புதுசாக படிக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கஷ்டத்தை பார்க்காதுங்க. உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ படிங்க. ஓகேவா? நாளைக்கு காலையிலேருந்தே தொடங்கிடுங்க. ஒரு 5, 6 எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ கொஞ்சம் கொஞ்சம் மறுபடியும் படிங்க. புதுசாக படிக்கிறவங்க நீங்கள் ஆல்ரெடி படித்தவங்க ஒருக்கா ஸ்பீடாக ரிவிஷன் பண்ணிடுங்க. ரிவிஷன் பண்ணாமல் எக்ஸாம் எழுதாது. ஓகேப்பா? பாய். கிளாஸை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் போயிட்டு 10 தாண்டி போயிடுச்சு இருக்கு. ஓகேவா? யாருக்கா டவுட் இருக்கா கேட்டுடுங்க. க்ளோஸ் பண்ணிடுவோம். எல்லா வீட்லையும் திட்டுவாங்க. ஓகே, அப்போ கிளாஸை முடிச்சுக்கலாமா? யாருக்கா டவுட் இருந்தால் கேட்டுருங்க. இல்லை முடிச்சுக்கலாம். ஓகே எல்லாரும் முடிச்சுக்கலாம். ரைட். ஓகே பாய். நாளைக்கு எக்ஸாமை சாயங்காலத்துக்குள்ளே போட்டுருவேன். எழுதிடுங்க. பாய்.